அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். ஓகே, குருவே சரணம். வணக்கம் வணக்கம். குருவே சரணம். வணக்கம். ஓகே, மகிழ்ச்சி. இன்னைக்கு ரெக்கார்டிங் கேட்டு போயிடலாம் தான் நினைச்சீங்க? விட மாட்டேன். சான்ஸே இல்ல. நீங்க வராம போயிருவீங்களான்னு தான் தவிச்சேன். மகிழ்ச்சி, சந்தோஷம். குருவே சரணம் அண்ணா. குருவே சரணம். வணக்கம் வணக்கம். சரி, மகிழ்ச்சி. எத்தனை பேர் இன்னைக்கு என்ன பண்ணீங்க? எப்படி போச்சு? ம் எப்படி போச்சு இன்றைய தினம்? நல்லாதான் இருந்துச்சு எல்லாமே. ஆனா ஒரு சின்ன என்ன மீறி ஒரு சின்ன போயிடுச்சு. கோவப்பட வேண்டியதா போயிடுச்சு. தப்பில்ல, விடுங்க, பாத்துக்கலாம். அப்படி அது ஒர்க் டென்ஷன், வேற வழி இல்ல. அதனால கோவப்பட வேண்டியதா போச்சு. இன்னைக்கு போட்டு ஒருத்தர் இன்னைக்கு மாட்டினர் நல்லா வறுத்து எடுத்து முடிச்சாச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி முடிச்ச உடனே அச்சோ அப்படின்னு தலைகளை கை வச்சு வார்த்தையிலேயே வஞ்சகம் தெரியுதே. இல்ல, நான் என்னன்னா, சரி அப்படியே சொல்றேன் விஷயத்த. அதாவது எல்லா இடத்துலயுமே கோபப்படாமல் இருக்க முடியாது. சில இடங்கள்ல கோபத்தை காட்டிதான் ஆகணும். ஆனா அந்த கோபம்னு கூடியது தன்னை மீறினதாக இல்லாமல் இருந்தால் சரி, அவ்வளவுதான். நான் கோபப்படுறதுல எனக்கு தெரிஞ்சா போதும். இப்ப நான் உங்ககிட்ட நான் கோபமே படாதீங்க அப்படின்னா எப்படி நம்மளோட லைஃப் அதை ரன் பண்ண முடியும்? முடியாது. இப்ப ஒரு இடத்துக்கு போறோம், ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னும் போது, எதிராக நடக்குதுன்னும் போது நம்ம அதுக்கு தகுந்தாற் போல பண்ணிதாகணும். அதாவது அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், கிருஷ்ணர் சூழ்ச்சி பண்ணாரு. அப்ப கிருஷ்ணர் பண்ணது சூழ்ச்சி தவறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது. அது தர்மத்தின் வழியில இருந்தால் அது தவறில்லை. சூழ்ச்சியும் சரிதானே, சூழ்ச்சியும் தர்மம் தான். பண்ணக்கூடிய சூழ்ச்சியும் தர்மம் தான். அது மாதிரி தர்மத்தின்படி எனக்கு அந்த இடத்துல எது சரியோ அதை நான் செய்தால்தான் சரியாக இருக்கும்னா நான் அதை பண்ணணும். இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். பலர் நான் இப்படிப்பட்ட பர்சன், நான் கோபமே பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல மாட்டிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதெல்லாம் புரிய வரும்போது, ஐயோ இதெல்லாம் பெரிய தவறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்போ ஒரு பெரிய கோபம் நம்ம மேலேயே வரும். இது இவ்வளவு நாள் தெரியாம இவ்வளவு நம்ம இப்படி இருந்துட்டோமேன்னு, தனக்குள்ள ஏமாத்திட்டு இருந்துட்டோமேன்னு சொல்லி ஒரு கோபம் வரும். அதனால கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்படணும். அட்லீஸ்ட் நடிக்கணும், கோபப்படுற மாதிரியாவது நடிக்கணும். கோபம் வரலனாலும் சில இடங்கள்ல நான் பயங்கரமா நடிச்சிருக்கேன். ஏன்னா மீண்டும் அது எனக்கு நடக்காம இருக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல எனக்கு அந்த நடிப்பு அவசியம். இன்னொரு வாட்டி அவங்க அதை ரிப்பீட் பண்ணாம இருக்கணும்னா எனக்கு அந்த நடிப்பு அவசியம். அதனால சில இடங்கள்ல வேணும்னே அதை நம்ம கோபப்படுற மாதிரி பண்ணி தான் ஆகணும். பயங்கரமா ஏதோ கோபம் இருக்கிற மாதிரி காட்டி தான் ஆகணும். அதெல்லாம் வேணும். ஓகே ஓகே, மகிழ்ச்சி. சரி, கண்களை முடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்று பகிரணும். என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8 to 9 months பேக் ஒருத்தவங்க என்னை மீட் பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸில் சந்திச்சிருந்தாங்க. சந்திச்சுட்டு அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, லைஃப்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கேன், ரொம்ப என்னோட கணவர் என்னை மதிக்கலை, அதே மாதிரி என்னோட வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்னை மதிக்கலை, இப்படின்னக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி, அண்டு வேலையுமே இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு 8 to 9 months பேக் ஒருத்தவங்க பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நானும் சில விஷயங்கள் சில கோவில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், ஜீவ சமாதி போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே எப்பயும் போல கேட்டுட்டு விட்டுட்டாங்க, அதை செய்யலை. அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக அதை தாண்டி என்னன்னா, அவங்க வீட்டில் இருந்து ஒரு விஷயம் அவங்களால வெளியே போய் பண்ண முடியல. இப்போ கோவில் போகிறதுனா போக முடியல, வீட்டில் இருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க நேரில் இன்னைக்கு. அதாவது நடுவில் அதுக்கு முன்னாடியே ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி நடுவில் பேசியிருந்தாங்க. ஒன்று ஆன்லைனில் பேசியிருந்தோம். அந்த 9 months பேக் பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 months பேக் என்னமோ என்ன ஆன்லைனில் பேசியிருந்தாங்க. ஒன் செஷன் பேசியிருந்தோம். ஒரு 2 to 3 months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் பேசியிருந்தோம். பேசி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி வீட்டில் அலோவ் பண்ணவே மாட்றாங்க, வெளியே போய் நீங்கள் சொன்ன விஷயங்களும் என்னால் பண்ண முடியல, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நான் அப்பயே அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தேன்னா, மூலிகை ரசமணி அந்த டைம்லேயே
ஒரு 9 மந்த்ஸ் பேக்கே வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அவங்க அந்த சூழல்லையும் இல்லை. எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது இல்லையா? சரி விட அப்புறம் பார்த்துக்கலான்னு இருப்போம், அது மறந்துருப்போம். அதுக்கப்புறம் அதை அவங்க கடைப்பிடிக்கவும் இல்லை. அப்புறம் வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ் பேக் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கு, எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூலிகையும் ரசமணியுமே வந்து கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு வேலை இல்லைன்றது பொதுவாக வீட்டில் சும்மா உக்காந்துருந்தாலே மனம் ஏகப்பட்ட விஷயங்களை திங்க் பண்ணும். அதுவும் வந்து சும்மா நீங்க உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட பார்வை உங்கள் மீது வேற மாதிரி இருக்கும். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போயிட்டு இருந்த ஒருத்தவங்க வேலைக்கு போகாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அவங்களுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லி ஒரு கில்ட் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பேசினாலோ இல்லை இது பண்ணாலோ அவங்களுக்கு இன்னும் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு வேலை இல்லைன்றதுனால தானே இப்படி பேசுற, எனக்கு வந்து நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் கரெக்டா இருக்கும், காசு கையில இல்லைன்றதுனால என்ன இப்படி ட்ரீட் பண்ற அப்படின்னு கூடிய அனைத்து விஷயத்தையும் சொல்லும்போது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூலிகையும் ரசமணியுமே வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போ 29 கிராம்ஸ் 29 கிராம்ஸ் எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நேர்ல வந்து சந்திச்சு, இன்னைக்கு ஆக்சுவலி நான் வெளியே போறதா இருந்துச்சு, அவங்க வர்றதுனால இந்த மீட்டிங்கை வந்து சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லி அதனால தான் இன்னைக்கு லைவ் உங்ககிட்ட வர முடிஞ்சது. ஸோ அப்புறம் நேர்ல வந்தாங்க. வந்துட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குடும்பத்திலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா விஷயமும் எதெல்லாம் நான் நெகட்டிவா பார்த்தனோ அது எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ நல்ல ஒரு மந்த்லி வந்து ஒரு 2 லேக்ஸ்லயே என்னமோ வந்து நான் பிளேஸ் ஆயிருக்கேன். நல்லா சூப்பரா போயிட்டு இருக்குது. ப்ளஸ் வீடுக்கும் இஎம்ஐ அந்த கடன்லாம் இருந்தது ஹஸ்பண்ட் எடுத்ததுக்கு. இப்போ அதுவும் நான் வந்து கொஞ்சம் கட்டி சிறப்பா முடிச்சிட்டு இருக்கிறேன். அப்படியே போயிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நேர்ல வந்து பார்த்துட்டு சந்தோஷமா பகிர்ந்துட்டு போனாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ஒரு மீட்டிங்னால தான் இன்னைக்கு ஆக்சுவலி நான் போவே இல்லை. ஏன்னா அவங்க பெரிய கஷ்டத்துல இருந்தாங்கன்னு தெரியும். ஒரு 3 மந்த்ஸ் பேக் பேசும்போதும் அழுதுகிட்டு தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கும் போது சரி அவங்க விருப்பப்பட்டு நேரில் வராங்க அப்படின்னும் போது சரி நம்மளோட ஒரு அப்பாயின்மெண்ட் அந்த ஸ்கெடியூலை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம்னு சொல்லி தள்ளி வச்சுட்டு சரி இன்னைக்கு போக வேண்டிய இடத்துக்கு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாளைக்கு காலையில மார்னிங் தான் வந்து டிராவல் பண்றேன். இன்னைக்கு டிராவல் பண்ணல. ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா பொதுவா இது ஆண்களுக்கு நடந்திருந்தா கூட நான் அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியல. சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்க குடும்பத்துல எப்படி ஒரு நபராக பார்க்கப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு ஒரு வேலை இல்லாதவங்கள எப்படி ட்ரீட் பண்றாங்க, அதுவும் ஒருத்தர் வேலைக்கு போறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது நேர்ல உட்காந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு மதிக்கப்படக்கூடிய லெவல்ல உயர்ந்திருக்காங்க. அவங்களோட அந்தஸ்து உயர்ந்திருக்கு, அவங்களோட போஸ்டிங் உயர்ந்திருக்கு, அவங்களோட ஃபினான்ஷியல் growth வந்து ஸ்டேபிள் ஆகி இன்னும் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னும் போது அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். அதை ஷேர் பண்றேன். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சில பரிகாரம் சொல்லியிருந்தாலோ, ஒரு கோவிலுக்கு சொல்லியிருந்தாலோ, நேரம் கிடைக்கலன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். கோவிலுக்கு போக மாட்டோம். சார் எனக்கு இந்த வேலையே கரெக்டா இருக்கு சார், அதை எங்க சார் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார் நான் வந்து அதாவது மற்ற இடங்களுக்கு போய் சில விஷயங்களை செலவு பண்ணுவாங்க. போயிட்டு அதாவது இப்போ ஒரு படத்துக்கு போறோம்னா ஒரு 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 ஃபேமிலியோட போறோம்னா ஒரு 5000 ஸ்பெண்ட் ஆகும். ஒரு மூலிகை வாங்கி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல திதி தேவதையோட போட்டோ வாங்கி வீட்டுல வாங்கி இல்ல குரு மந்திரத்துக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி, குரு மந்திரத்துக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை ஆஃபீஸ்ல வாங்கிக்கிறாங்க. ஸோ அதுக்கு சும்மா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி என்னதான் நடக்குதுன்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற ஒரு மனநிலை வர்றது இல்லை. அதனால அந்த மாதிரியான மனநிலை இருந்ததுன்னா இதுக்கு சில விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. பரிகாரத்துக்கு போகணும், சில கோவில் போகணும் அப்படின்னா கோவிலுக்கு போங்க. ஏன்னா எப்பயுமே பிஸியா தான் இருக்க போறோம். இப்போ இன்னும் ரொம்ப நல்ல நீங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா பிஸி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை பண்ணாமயே இருக்கும்போது என்னன்னா ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க ஒரு பிரச்சனைக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கீங்கல்ல, அங்க கிளியர் ஆக வேண்டிய விஷயங்கள் இன்னும் கிளியர் ஆகலைல்ல. அப்ப அது கிளியர் ஆகணும்னா சில விஷயங்களை நீங்க ஒரு டைம் ஒதுக்கி அதை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே நீங்க ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம். சில கோவில்கள் உங்களுக்கு தகுந்தாற் போல ஒரு வருடத்திற்கு ஒரு முறை விசிட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கு. அது பரிகாரம் சொல்லும் போதே வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்க போய் விசிட் பண்ணிக்கிங்க. உபாசனா தேவதைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் உங்களோட லைஃப்ல நிச்சயமாக இருக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா நடக்கும். முந்தா நேத்து கவுன்சிலிங் பேசினவங்க, நேத்து ஒன் ஒன் செஷன் பேசின எல்லாருக்குமே வந்து ஒருத்தவங்கலாம் பேசும்போது எனக்கு ஆழமா உள்ள சொல்லுது. அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடும். அவங்க நேம்லாம் நான் சொல்ல விருப்பப்படல.
அவங்க அவங்க கேட்கக்கூடிய பிரச்சனை நிச்சயமா சால்வ் ஆயிடும்னு சொல்லி எனக்குள்ள உள்ள ஆழமா சொல்லுது. அப்ப என்னன்னா அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும், கண்டிப்பா ஆகும். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ்லாம் இருக்கு. சீக்கிரமா நான் அப்லோட் பண்ண சொல்லி சொல்றேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய ஃபீட்பேக்ஸ் அப்பப்போ வந்து நம்ம போடுவோம். சரி, அதனால தான் நான் என்ன திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, இது வரைக்கும் நீங்க பரிகாரம் வாங்கியிருந்தாலும் அந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாம போய் கோவிலுக்கு சும்மா போய் எனக்கு என்ன எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றேன். வாங்க நான் பூஜை பண்ணி தரேன், நான் அமௌண்ட்டுக்கு கேட்கறேன்னா அப்படிலாம் உங்ககிட்ட நான் இது வரைக்கும் எதுவுமே நான் சார்ஜ் பண்ணதும் கிடையாது. ஆக்சுவலி இதெல்லாம் வரலன்னு எனக்கு நினைச்சிட போறீங்க. ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படிலாம் வரும். எனக்கு அதுல விருப்பமும் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சார் இது கொஞ்சம் பார்த்து கொடுங்க, இதை பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. அதுல எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு எது சரியானதாக இருக்கோ, எது பண்ணா அவங்களுக்கு நடக்குமோ அதுக்கு மட்டும்தான் நான் சார்ஜ் வாங்குவேனே தவிர, மற்றபடி எனக்கு காசு சம்பாதிக்கணும்னு ஏகப்பட்ட வழியில சம்பாதிக்கலாம். நான் தர்மத்தை பேசிட்டு எனக்கு அதர்மத்தின் படி நடக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஓகே, எனக்கு அப்படி சம்பாதிக்கணும்னா எப்படி வேணா சம்பாதிக்கலாம். அதனால உங்ககிட்ட அதனால தான் குரு காணிக்கையாக தான் வாங்குறேன் அந்த திதி தேவதை கூட. அதனால அந்த குரு காணிக்கையை வாங்கிட்டு கொடுத்துட்டு திதி தேவதையை வாங்கி டெய்லி ஒரு 48 days நீங்க இது பண்ணி பாருங்க. சில நேரத்துல எல்லாம் கூட யோசிப்பேன். அதனாலதான் நான் எப்பயுமே சில நேரத்துல என்ன பண்ணுவேன்னா, உங்ககிட்ட இருந்து பெறக்கூடிய தொகைக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு தொகை பெறேன்னா மீண்டும் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமான்னு என்னோட மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருப்பேன். கிளாஸ் அதிகமாக கொடுக்கறது, இல்லை நிறைய ஒன் செஷன் வந்தவங்களுக்கு அவங்களோட பிரச்சனை சார்ட் அவுட் ஆகலைன்னா திரும்ப ஃப்ரீயாக ஒன் செஷன் பேச சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூலிகையில் ரொம்ப அவங்களால ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாதப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கன்செஷன் பண்ணி குடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் சைடுலேருந்து என்ன விட்டு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு எந்த வித மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது என்ன மாதிரியான பிரச்சனைன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க. நிச்சயமா அதற்கு உண்டான விஷயம் என்ன பண்ணலான்றது நிச்சயமாக ஆஃபீஸ்ல இருந்து சொல்லுவாங்க, என்கிட்ட இருந்து கேட்டு, இல்லை நானே உங்களுக்கு வாய்ஸ் நோட்டா பதில் பண்றேன். கிளியர்? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த 60 பேரோட லிஸ்ட் நான் சொன்னேன். பிரம்ம முகூர்த்தம் வேக்கப் சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ணவங்களோட 60 பேரோட லிஸ்ட் சொல்லியிருந்தாலே இது யார் யாருன்றது தெரியும். அண்ட் அமிர்தவல்லி அவர்களும் வந்து இதில் 61 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க அமிர்தவல்லி உள்ள இருக்கீங்களான்னு தெரில. இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். மேபி நீங்க ஏதாவது நான் இன்னும் செக் பண்ணல. ஆனா நீங்க டெய்லி அட்டன் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே தான் எப்பயுமே இருப்பீங்க. மேபி நீங்க ஏதாவது உங்களோட ஃபோன் நம்பர்ல ஏதாவது நீங்க தப்பு பண்ணியிருப்பீங்க. அதனால சிஸ்டம் வந்து அதை டிடெக்ட் பண்ணியிருக்காது, உங்களோட நேமை வந்து எடுத்திருக்காது. ஆனா நீங்க 21 டேஸும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்களையும் 61வது நபராக அவங்களையும் வந்து நான் சொல்றேன், அமிர்தவல்லி. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த 14 டேஸ் பிரம்ம முகூர்த்த வேக்கப் சேலஞ்சு இந்த 10 டேஸ் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அனௌன்ஸ் பண்றேன். மேபி நாளைக்கு இல்லை நாளானிக்குள்ள அது என்ன டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்குது, என்ன மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆகுதுன்னு கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்துடும். சரி, இந்த 60 பேருக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3600 அப்படின்னு சொல்லி நம்மளோட சார்ஜஸ் இருந்தது இல்லையா கிளாஸ்க்கு, அதை வந்து யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அவங்களுக்கு 1000 rupees மைனஸ் பண்ணிட்டு 2600க்கு தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ண போறோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை கடைபிடிச்சு உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்களோட பயணம் என்னதான் அவங்களோட மாற்றமாக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு உள்ள வந்ததுனால அவங்களுக்கு மட்டும் அதுல இருந்து 1000 rupees மைனஸ். அடுத்து திரும்ப வேக்கப் சேலஞ்ச் வைக்கும்போது யார் யாரெல்லாம் கடைபிடிக்கிறீங்களோ அதுல இருந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ, யாத்திரால என்ன பண்ண முடியுமோ, இல்லை அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி மீண்டும் சொல்றேன், நம்ம கிட்ட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரீ கிஃப்ட்ஸும் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். அவங்க எதிர்பார்க்காத அளவிலான ஃப்ரீ கிஃப்டாக இருக்கும், அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்ந்து பயணிப்போம். ஒரு ஒரு குரூப்பாக நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்திலும் சரி, நம்மளோட வீட்டுக்குள்ளேயும் சரி, இந்த சமூகத்தில் நிச்சயமாக கொண்டு வர முடியும். அதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நான் அன்னைக்கு தினேஷ் பாபு அவர்களுக்கு கூட நான் ஒரு வாய்ஸ் நோட் போடும்போது கூட சொல்லியிருந்தேன். என்னன்னா, நீங்க தொடர்ந்து நம்மளோட கிளாஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றீங்க, தொடர்ந்து என் கூட பயணம் பண்றீங்க. அதனால யார் யாரெல்லாம் தொடர்ந்து பயணம் பண்றாங்களோ அவங்களாம் ஒரு முன் உதாரணமா புதுசா வர்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா நீங்க இருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கிருத்திகாவா இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், தினேஷ் பாபுவா இருக்கட்டும், அண்ட் வந்து சரண்யா தேவி அவர்களா இருக்கட்டும், பிரேமா அவர்களா இருக்கட்டும், இப்போ முருகன் அவர்களும் வந்து கூட சேர்ந்து டிராவல் பண்றாரு. போன பேட்ச்லாம் வந்து சுப்பிரமணிய சார்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு, அவரா இருக்கட்டும். ஏகப்பட்ட பேர் உள்ள நேம் சொல்லலாம். லலிதா அவர்களா இருக்கட்டும்.
இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை வந்து நான் சொல்லிட்டே போகலாம். சுசித்ரா குமாரசாமி அம்மா, அவங்க கனடால இருந்து அட்டன் பண்றவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் தொடர்ந்து பயணம் பண்ணக்கூடியவங்க, எந்த கிளாஸும் மிஸ் பண்ணாம பயணம் பண்ணக்கூடியவங்க. இப்ப கிரிஜா கணேசன் அவர்களும் சரி, ரம்யா அவர்கள், கிட்டத்தட்ட எல்லாருமே யார் யாரெல்லாம் அட்டன் பண்றீங்க, என்னோட ஃபேஸ் நான் பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அண்ட் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்திருந்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்களோட லைஃப்ல நடந்தது. அதுக்கப்புறமும் திரும்பவும் அவருக்கான ஒரு நேரம் கிடைக்கும் போது அவர் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. மூலிகை வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன், ரசமணி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த நபர்கள் எல்லாம் வரக்கூடிய புது நபர்களுக்கு ஒரு முன் உதாரணமான என்ன, திருமாறன் சார்கிட்ட வந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சதுனால என்ன நடந்துச்சுன்னு ஷேர் பண்ணா எனக்கு போதுமானது. என்கிட்ட வந்ததுனால மாறுச்சுன்னா நீங்க பேசவே தேவையில்லை. இந்த விஷயத்த கடைபிடிச்சேன், எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது, அவ்வளவுதான். அந்த மாதிரியான விஷயத்த நீங்க சொன்னீங்கனாலே வந்த புதுசா வந்தவங்களுக்கு, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், சந்திரபூஷணா சேலஞ்சில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேரு புதுசா உள்ள வந்தவங்க, நம்ம ரெகுலரா அட்டன் பண்றவங்க இல்லாம புதுசா உள்ள வந்தவங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வரணும்ல. ஓகே, ஒன்னும் இல்லை, நேத்து வந்து ஆஃபீஸ் நம்பரை தொடர்பு கொண்டு சில பேர் வந்து சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நேத்துக்கு வந்து நேத்து செஷனோட லிங்க் மட்டும், மீட்டிங் லிங்க் மட்டும் சும்மா ஃப்ரீயா அனுப்பிச்சிருந்தோம், அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தோம். இப்போ அவங்களாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கேட்குறாங்க, சார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன மாதிரியான கிளாஸஸ்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க, எங்களுக்கு இதை பத்திலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்னன்னா, நான் கூப்பிட்டு இங்க ப்ரூவ் பண்றதை விட இன்னொருத்தவங்க சொல்லும் போதுதான் அதோட வலிமை என்பது ரொம்ப ஜாஸ்தி. நான் இப்ப கூப்பிட்டு என்னோட என்னோட கடை டீ நல்லா இருக்கும், என்னோட கடை டீ நல்லா இருக்கும், இதை பண்ணுங்கன்னா கேட்க மாட்டாங்க. இதை பண்ணதுனால என்ன நடந்துச்சுன்ட்டு இன்னொருத்தர் சொல்லும்போது அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். அதனால தொடர்ந்து உள்ள பயணம் பண்ணுங்க. ஃப்ரீ செஷன்ஸும் இருக்கும், அட்டன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிரம்ம முகூர்த்த வேக்கப் சாரி பிரம்ம முகூர்த்தம் இந்த 14 டேஸ் ப்ரோக்ராமா நம்ம பண்றோம், அதுல கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் நீங்க தான் கேட்டிருக்கீங்க, அதனாலதான் தொடர்ந்து பண்றேன். என்னோட ஸ்கெடியூல்ல எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸும் இருக்குது, வெளியே இருக்கக்கூடிய எனக்கு வெளி பிசினஸும் இருக்குது. எனக்கு இது மட்டும் கிடையாது, எனக்கு வெளியே பிசினஸ் இருக்கு. நான் வெஜிடபிள்ஸ் வந்து ஹோட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுவும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஹோட்டல்ஸ்க்கு கேட்ரிங் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ கேட்ரிங்க்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வெளி பிஸ்னஸும் எனக்கு இருக்கு. அதிலெல்லாம் இருந்தும் நான் வந்து உங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்குறேன் அப்படின்னா, ஏன்னா நீங்க ரொம்ப என்ன க்ளோஸா ஃபீல் பண்றீங்க, அதே மாதிரி தான் ஈக்குவலா நானும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்றேன். ஓகே, அதனால இவ்வளோ நாள் வந்து கேப் விட்டு சில கிளாஸஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து சில கிளாஸஸ் வந்து உங்களை உள்ளேயே வச்சிருக்கிற மாதிரி, உங்களை அப்படியே ரீட்டைன் பண்ணி உள்ளே வச்சிருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் அமைக்கணுன்றதுனால அந்த பிரம்ம முகூர்த்தம் ப்ரோக்ராம் நடக்கும் போதே யாத்ராவோட டேட்ஸும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து எங்க யாத்ரா போறோம், எப்போ போறோம், யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் முடிகிறதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான அப்டேட். அண்டு இந்த செஷன், இந்த சந்திர விபூஷணா சேலஞ்சோட செஷன் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சில பேர்கள் பேசலாம். இது இன்னைக்கு வந்து 8வது நாள் கிட்டத்தட்ட. இந்த 8வது நாளான பயணம், இந்த எல்லா நாளும் நான் இங்க வந்திருக்கேன், உங்களுக்காக டைம் ஒதுக்கி வந்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்னேன், சேலஞ்சுன்றதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டெய்லியுமே நான் பேச மாட்டேன். சில நேரத்துல வந்து ரெக்கார்டிங்ஸ் போகும், சில நேரத்துல வந்து லைவ் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு ரெக்கார்டிங்ஸ் முடியாத சமயம் தானே தவிர, உங்களை பார்க்கறதுல தான் எனக்கு என்னமோ உங்களை பார்த்துட்டு போய் படுத்தா சந்தோஷமா இருக்குது, தெரியல. அதனாலதான் சம்டைம்ஸ் சண்டே ஃப்ரீயா இருந்தோம்னா கூட செஷன் போட்டுருவேன். ஸோ அதனால எப்படி இருந்தது இந்த பயணம் அப்படின்றது சில பேர் வந்து இங்க ஷேர் பண்ணலாம். நீங்க புதுசான ஒரு நபர்கள் கை தூக்குறீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்றீங்கன்னா இன்னும் ரொம்ப ப்ரியாரிட்டியில உங்களை பேச வைப்பேன். ஏன்னா உள்ள இந்த செஷன் தான் நான் உள்ள வந்திருக்கேன், ஆனா நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூடியவங்க, ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் நிறைய பேர் நாங்கள் வந்து சாய்பாபா டிவோட்டிங்க, சாய்பாபாவோட டிவோட்டி, நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆக்சுவலி சாய்பாபாவோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வெப்சைட்டில் லான்ச்சே பண்ணல. ஏகப்பட்ட பேர் வந்து இந்த சாய்பாபா டிவோட்டி, இந்த கிளாஸில் இருக்கிறவங்களே வந்து ஆஃபீஸ்க்கு ஒரே தொந்தரவு, அது எப்படி நீங்கள் சாய்பாபாவை போடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சாய்பாபாவே வந்து சாய்பாபாவோட ஃபோட்டோ ஃப்ரேமும் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சாய்பாபான்னு ஃபோட்டோ ஃப்ரேம்னு அடிச்சிங்கனாலே உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அருணகிரிநாதரோட ஃபோட்டோ, முருகரோட ஃபோட்டோ ஃப்ரேம், இது எல்லாத்தையுமே வந்து லான்ச் பண்ணுறோம் கூடிய விரைவில். அது கிட்டத்தட்ட எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதை ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி ஷூட் பண்ணி மட்டும் போட வேண்டியதுதான் பாக்கி. அருணகிரிநாதர் ஃபோட்டோ, முருகரோட ஃபோட்டோ, இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இருக்கு.
அண்ட் நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு ஆயில் ஆர்டர் போடுறீங்க. நான் உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். எனக்கு ஆர்டர் இங்க இங்க வெப்சைட்ல வருது. ஆனா யாருமே கூப்பன் கோடே யூஸ் பண்றது இல்ல. கூப்பன் கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் வரும். அது என்னன்னா தீபாவளி 10 அப்படின்னு கூடியது. DIWALI 10 அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா உங்களுக்கு போடும்போதே 10% டிஸ்கவுண்ட் ஆயில்ல வந்து டிஸ்கவுண்ட் வரும். கூப்பன் கோடு ஆல்ரெடி நான் கிளாஸ்லயே சொல்லிட்டேன். அந்த கோடை போட்டு நீங்க புக் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 150 to 100 கிட்ட மைனஸ் ஆகும். நீங்க அந்த டிஸ்கவுண்ட் கோடே அந்த கூப்பனே போடாதனால உங்களுக்கு அந்த அப்படியே சேம் அமௌண்ட்டே வருது. ஸோ அதுவும் முடிந்தால் பயன்படுத்துங்க. நன்றிகள். யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இந்த செஷன் எப்படி போகுது? இந்த 8 நாள் தொடர்ந்து இப்போ நீங்க பயணம் பண்ணியிருக்கீங்க, பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதோட ஃபீட்பேக் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஓகே. சாம்சங் SM A03 5F உங்க பேரே வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். மியூட்ல இருக்கீங்கம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் தம்பி, சூப்பரா இருக்கும் உங்க புண்ணியத்துல. மகிழ்ச்சிமா, இறைவனோட அருளால் நீங்க சூப்பரா இருக்கீங்க. இப்ப என்ன சொல்லணும்னா, நான் வந்து செப்டம்பர் 19ல என் பையனுக்கு வந்து திதி தேவதை போட்டோ வாங்கிருந்தோம் தம்பி. அப்பாட்ட ஜாதகம் பார்த்து நீங்க ஜங்ஷன் பண்ணதால சித்ரா அவங்க திதி தேவதை போட்டோ வந்துச்சு. அவங்கள வந்து தம்பிய சொன்னேன், நீங்க இது மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சென்னையில வந்து ஓர்லிகான் பிளாசர் இந்தியா லிமிடெட்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. இன்னைக்கு போயிருக்காங்க சென்னைக்கு. அதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை வந்து ஓசூர்ல இருந்து ஒரு கம்பெனில வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாமே வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட கஷ்டம், என்னோட இது எல்லாமே கடவுளுக்கு கேட்டுச்சு, உங்களுக்கு கேட்டுச்சு, பிரபஞ்சத்துக்கு கேட்டுச்சா எனக்கு தெரியல. எப்படி எனக்கு சொல்ல வார்த்தை இல்ல. இன்னைக்கு போயிருக்காங்க, நாளைக்கு வந்து அவங்க வந்து சென்னையில நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஓசூர் விருப்பம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஓசூருக்கு போலாமா சென்னைக்கே போறேன், இது பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பியிருக்காங்க. நான் சரி அதை இன்டர்வியூ அட்டன் பண்ணி சக்சஸ் ஆகி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சா என்னால இருக்க முடியல சொல்லாம. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க இன்டர்வியூ நல்லபடியா அட்டன் பண்ணணும். பிளஸ் பண்ணுங்க தம்பி, வேற ஒண்ணும் இல்லப்பா. சிறப்பாக நடக்குமா. இது வரைக்கும் எடுத்துட்டு வந்த இறைவனுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவார் நிச்சயமாக. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, ரொம்ப ஆசீர்வாதம். வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணது ஃபீட்பேக். நான் இந்த இதுல சொல்லணும்னு தான்ப்பா ஃபர்ஸ்டே கையெழுத்துக்கணும், வேற ஒண்ணும் இல்லப்பா. ரொம்ப நன்றிங்கண்ணே. நன்றிகள்மா, நன்றிகள்மா. நீங்க அடுத்து வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஒரு அந்த பதவி உயர்வுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் வேணும்னா மூலிகையும் வாங்கி நீங்க பயன்படுத்திங்க. கண்டிப்பாப்பா. அடுத்து பாப்பா படிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேங்கண்ணே. சரிங்கம்மா. 10th படிக்கிறாங்க, அவங்களுக்கு போடுங்க. இப்போ இப்போ நேத்து கூட அந்த புதன் மொழியோட ஃபீட்பேக் மேபி நீங்க கேட்டிருந்தீங்க. ஆமாப்பா, பார்த்தேன், கேட்டேன்ப்பா. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, நானே சொல்ல நீங்க பண்ணி பார்த்துட்டு. இல்ல, என் ஃப்ரெண்டு இருக்காங்க ஜெயலட்சுமின்னு, அவங்கள சேர்ந்திருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் இதுல சேர்த்திருக்கோம். நாங்க சேர்ந்துதான் பயணம் பண்றோம். இல்ல உங்க வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷம். நன்றிகள்மா பகிர்ந்துகிட்டதுக்கு. ரொம்ப நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி. இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அவருக்கு இறைவனோட. கண்டிப்பா, தேங்க்யூ. நன்றி, நன்றிப்பா. மகிழ்ச்சி. இதெல்லாம் கேட்கும் போதுதானே சந்தோஷமே. வேற என்ன நமக்கு சந்தோஷம்? இதெல்லாம் கேட்கும் போதுதான் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஓகே, அவங்கள ஹேண்ட் டவுன் பண்ணிடலாம். பிரவீன் சொல்லுங்க. மியூட்ல இருக்கீங்க பிரவீன், பேசலாம். மியூட்ல இருக்கீங்க. கேக்குதா? மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ண முடியலையா? சரி, ஓகே, உங்களுக்கு வாய்ப்பு தரேன். சந்திரசேகர். சந்திரசேகர் பி. நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பேசுறது கேக்குதா?
ஐயா நல்லா கேக்குது. வணக்கம் ஐயா, வணக்கம். அப்போ ஒரு நம்ம இந்த சந்திர விபீஷணா கிளாஸ் ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு திதி தேவதை உங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஓகே. உண்மையிலே இந்த சந்திர விபீஷணா கிளாஸ் வந்து எனக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங். அது தூங்கும்போது வந்து அவ்வளவு ஒரு அமைதி கிடைக்குது. காலையில ஏந்திருக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரொம்ப ஒரு அமைதியா இருக்கு, ரொம்ப ஒரு லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய லைஃப்ல நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு, பட் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், முன்னேறிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் டே பை டே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த திதி தேவதை ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. அதனால இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் வந்து கணக்கம்பட்டி போயிட்டு அங்க போய் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு இப்போ நேத்திக்கு தான் மார்னிங் அங்க இருந்து வந்தேன் நான். ரொம்ப ஒரு மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு சார் இந்த கிளாஸ். அந்த இந்த சந்திர பிபீஷனா கிளாஸ் வந்து அதுக்கு முன்னாடி அந்த 21 days கிளாஸும் நான் உங்களோட இதில் அட்டன் பண்ணியிருந்தேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து செகண்ட் இந்த இது உங்களோட இது. பட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்களோட ஷெட்யூல் ஐ மீன் நீங்க சொல்ற பிரகாரம் கரெக்டா பண்ணா இன்னும் நல்ல ஃபியூச்சர்ல இதாகலாம். அந்த எனக்கு வந்து நீங்க தான் ஒரு அந்த 21 days கிளாஸ்ல வந்து எனக்கு நீங்களே வாலண்டரியா கூப்பிட்டு பேசுனீங்க. அந்த புதன் மூலிகை வந்து எனக்கு போட சொல்லி சொன்னீங்க. அட் ப்ரெசென்ட் என்னோட ஃபினான்ஷியல் கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கிறதுனால என்னால் அது பண்ண முடியல. கூடி சீக்கிரம் இன்னும் ஒரு ஒரு நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள நான் அதையும் உங்களுக்கு நான் இது பண்ணிட்டு என்னுடைய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸை நான் உங்களுக்கு இதில் ஃபீட்பேக் பண்றேன் சார். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சிங்க. ரொம்ப அழகா பேசுறீங்க. நன்றிகள். அப்படியா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். லவ் யூ சார். லவ் யூ சார். ஓகே. பிரவீன் பேச முடியல. பிரவீன் அவர்களால் பேச முடியல. கேக்குதா சார்? கேக்குதுங்க சார். இப்ப கேட்கும் நினைக்கிறேன். ஓகே ஓகே. வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் பார்க்கறதுல. லாஸ்ட் 1-on-1 செக்ஷன்ல பேசியிருந்தேன். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருந்தது. நிறைய விஷயங்களை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சேன், ஸ்டாப் பண்ணேன். இப்போ முன்னாடிக்கும் இப்போ கம்பேர் பண்ணும்போது அந்த பாடியே ரொம்ப ஒரு லேசாவும் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காவும் இருக்கு. இந்த திதி தேவதை நீங்க சொன்ன மாதிரி வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 2-3 டேஸ்லயே நான் ஒரு வீடு கட்டினேன். பட் அது அப்ரூவல் இன்னும் வரல கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அதை கேன்சல் பண்ணிட்டேன். பஞ்சாயத்துலயே தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லி வாங்கலாம்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷமா எழுதிட்டு இருக்காங்க. திதி தேவதை வாங்கி ஒரு 3 days தான் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்பவே கால் வந்து அந்த வீடு கட்டி கொடுத்தவதான் கால் பண்ணி பேசிட்டேன். ஒரு நெக்ஸ்ட் வீக் இந்த வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவா நடந்ததோ இல்லையோ அந்த கேட்கறதுக்கே ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் தான் வந்துச்சு. அதே மாதிரி நீங்க ஈவினிங் நம்ம மார்னிங் குளிக்காம வீட்டுல இருந்து வெளியே வர்றது இல்ல. சார் இப்ப ஈவினிங் நைட்டு வந்ததுக்கு அப்புறம் குளிச்சு இன்னொரு ரொம்ப இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லை. இப்ப பண்ணும்போது நான் கோல்ட் வாட்டர்ல தான் குளிப்பேன். நான் ஊட்டியில தான் இருக்கேன். ஊட்டியில மார்னிங் 4 o'clock இருந்துச்சாலும் சரி, 6 இருந்துச்சாலும் சரி, நைட்லயும் சரி, இப்ப குளிக்கும் போது கோல்டு வாட்டர், நார்மல் வாட்டர் என்ன வருதோ அதை தான் குளிக்கிற குடிச்சு. உண்மையில அவ்வளவு ஒரு எனர்ஜியா இருக்கு. தூக்கமும் நல்லா வருது. ஆளு எதிர்க்க நல்லா இருக்கு. நம்மளுடைய கிளைமேட்டுக்கு மறுபடியும் எல்லாம் அருமையா இருந்தது குருஜி. இன்னொன்னு வந்து இந்த மூலிகை ரசம் இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நாளைக்கு ரிசீவ் ஆயிரும்னு நினைக்கிறேன் குருஜி. 1-on-1 செக்ஷன் உங்ககிட்ட பேசி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தேன். உண்மையில வன்னியில ரொம்ப ஹாப்பியாவே இருக்கு. நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாவே நடக்குது. எந்த ஒரு நெகட்டிவ் இதுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை. நிறைய இடத்துல நான் மெடிசன்ஸ் அலோபதிக் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சில இடத்துல வந்து நம்ம போயிருக்கவே மாட்டோம். அங்கிருந்து கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி முடியாதுன்னு விட்ட இடத்துல வந்து கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. ரெகுலரா ஃபாலோ பண்ண இடத்துல வந்து நம்ம ஒரு மந்த்லி ஒரு 50,000 வர்ற இடத்துல அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். அவங்க அடிஷ்னலா சம் ப்ராடக்ட், நம்ம கேட்காத ப்ராடக்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு குருஜி. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. உங்களுக்கும் நேச்சருக்கும். இறைவனுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருத்தருக்கிட்டையும் நான் 1-on-1 செஷன் பேசினதுக்கு அப்புறம் நான் இறைவன் கிட்ட போய் அதை சொல்லுவேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம். ஏன்னா என்கிட்ட நீங்க டைம் ஒதுக்கி உங்களோட நேரத்தை ஒதுக்கி பேசுறீங்க. உங்களோட டைம் ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு டைம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை கொடுக்கணும்னு சொல்லி அப்பப்போ அங்கேயே நான் தெரியப்படுத்திடுவேன். நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதனால நிச்சயமா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். நெகட்டிவ்ன்ற ஒரு விஷயத்துக்கே இடமே இல்லை. பாசிட்டிவ் அவ்வளவுதான். போய்கிட்டே இருக்கு, டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு.
ஒரு சின்ன விஷயம் குறிச்சு நேத்து ம் கோயம்புத்தூர் போயிட்டேன். ஆக்சுவலி வீடு ஓபன் பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். நார்மலா வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மருதமலைக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் போகவே இல்லை. அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. பட் எனக்கும் ஒர்க் பிஸி, அதுக்கான டைமும் கிடைக்கல கரெக்டா. சரி போகலாம்னு சொன்னாங்க. சரி நான் முடிவு பண்ணி சரி இந்த சண்டே போயிடலாம்னு சொல்லி எல்லாமே போயிட்டு வந்தோம். 8:05 ஆயிடுச்சு கரெக்டா மேட்டுப்பாளையம் ரீச் ஆகுறதுக்கு ரிட்டர்ன். ஓகே 9 o'clock நம்மளுடைய கிளாஸ். ம் கரெக்டா 55 மினிட்ஸ் இருக்கு. அங்கிருந்து அரவேனுக்குவே 50 to 1 hour ஆயிரும். அங்கிருந்து எங்க ஊருக்கு ஒரு 15 மினிட்ஸ். மினிமம் எவ்வளவு ஸ்பீடா வந்துடும், 1 மணி ஒரு 15 மினிட்ஸ் 1.25 மணி நேரம் ஆகும். நான் கரெக்டா சும்மா அம்மாவும் அத்தையும் இருந்தாங்க அங்க. நல்லா ரிலாக்ஸா டீ சாப்பிடலாம். டீ சாப்பிட்டு 9 o'clock கரெக்டா வீட்டுல இருப்போம்னு சொன்னேன். ஷார்ப்பா 8:59 இல்ல 9 நான் நம்பினேன் போயிருவேன், கிளாஸ் அட்டன் பண்ணிடுவேன் நம்பினேன். ஷார்ப்பா 9 o'clock வண்டியை நிறுத்தி வெளியே இறங்கி டைப் பார்க்கும்போது கரெக்டா ஷார்ப்பா 9 o'clock போச்சு. அது நேச்சரோடைய மேஜிக்கா என்னன்னு தெரியல. அந்த கிளாஸ் ஸ்பீடா அந்த வந்து கிளாஸ் எது உங்க காதுக்கு வரணுமோ அந்த டைம்ல அந்த காதுக்கு வரணுன்றதுக்காக கரெக்டான இறை கரெக்டா அதை வழி நடத்தும். ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து நீங்க பேசும்போதே ஒன் செஷன் உங்களை பார்த்து நான் ரொம்ப மெச்சி போனேன். அண்ட் அதை உங்ககிட்டயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களோட என்ன கீதா சாரம் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இன்னைக்கு டிஸ்பேச் ஆயிடுச்சு, செக் பண்ணியிருந்தேன். நாளைக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும். ம் தேங்க்யூ நன்றிகள். அண்ட் ரசமணி போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா நன்றிகள். கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? எத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகே, சரி இருங்க வரேன். சாய் தனலட்சுமி. ஓகே, குருவே சரணம் சார். குருவே சரணம். வணக்கம். அப்பா எப்படி இருக்காங்க சார்? நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. ரக்ஷா எல்லாம் நல்லா இருக்காங்களா? சூப்பரா இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. நன்றிகள். ஓகே சார். பப்பி உங்களைய வந்து நேத்து கேட்டுட்டு நல்லா நிம்மதி தூங்குனேன் சார். இப்போ நேத்து உங்க கூட பேசினதுக்கு அப்புறம் சந்தோஷம். ஏன்னா யார்கிட்டயுமே அவ வந்து பேசவே மாட்டா. எங்ககிட்டயே நாங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா கூட எதுவும் ஓப்பனா பேசவே மாட்டா. நேத்து உங்ககிட்ட அவ்வளவு விஷயம் ஷேர் பண்ணது வந்து நிஜமாவே எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. அவளுக்குள்ள கண்டிப்பா சேஞ்ச் வரணும்னு நம்புறேன் நானும். நானும் இந்த 21 வேக்கப் சேலஞ்சு தான் ஜாயின் பண்ணது. 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இந்த பினான்சியல் இஷ்யூனால கொஞ்சம் அதுல என்னால வந்து ஜாயின் பண்ண முடியாம இருந்தது. 21 டேஸ்ல இருந்து இப்போ 2வது, இப்போ வந்து கணக்கு போட்டோம்னா 2வது டைம். அந்த ஒரு 21 டேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப எமோஷனல், சீக்கிரம் அழுதுருவேன், என்னால பேசவே முடியாது. இப்போ அது எல்லாமே என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. நிறைய விஷயங்களை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொன்றும் சின்ன சின்னதா மூவ் பண்ற ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சுதான் மூவ் பண்றேன். கோவம் நிறைய வரும், சீக்கிரம் டென்ஷன் ஆயிடுவேன். ஆனா இப்போ வந்து எல்லாமே வந்து அவ்வளவு காமா இருக்கு. அத நினைக்கும் போது எனக்கே ஹாப்பியா இருக்கு. இதுக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான். இந்த பிரபஞ்சம், நீங்க நிஜமாவே நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டட். இதை நாங்க எப்பயுமே வந்து மிஸ் பண்ணிடாம உங்க கூட நாங்க வந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். பசங்க 2 பேருக்கும் மூலிகை வாங்கி இப்பதான் போட்டிருக்கேன். ரசமணிக்கும் ஆர்டர் கொடுத்துருக்கேன். பட் அதை வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா அதனுடைய ஃபீட்பேக்கை நான் வந்து கொடுப்பேன். இந்த கிளாஸ்ல எங்களுக்கு எல்லாம் இவ்வளோ சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். நன்றிகள்மா, ரொம்ப சந்தோஷம். எங்க இருக்காங்க? பக்கத்துல தான் இருக்காங்களா பொண்ணு? உள்ள இருக்காங்க சார். ஒரே நிமிஷம் சார். ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருக்காங்களான்னு கேட்டேன். பப்பிமா ஹாய்டா. தூங்குனீங்களா நேத்து நல்லா ஃப்ரீயா? சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். பேசுனதுல சந்தோஷப்பட்டீங்களாமே, அப்படியா? ஓகேடா. ரெஸ்ட் எடுங்க, நல்லா சொன்ன விஷயங்களை கடைபிடிங்க. ஓகே, எதுனாலும் வாய்ஸ் நோட் போடுங்க ஆஃபீஸ்க்கு. ஓகேடா, டேக் கேர். நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணா சார். நேத்து வந்து உட்காந்து அவளும் கண்ணால மூடி நம்ம கூட தியானம் எல்லாம் பண்ணிட்டு, என்னம்மா இவ்வளவு ஒரே ஒரு மாதிரி ரொம்ப சவுலா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கு, எப்படி இதெல்லாம் உட்காருங்க, பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நேத்து அவளுக்கே அவளே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டா.
பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படி சொல்லி. தேங்க்யூ சார். இது எல்லாமே சந்தோஷம். நேத்து நீங்க அவ கூட பேசுனதுக்கு அப்புறம் அவளுக்குள்ள கொஞ்சம் சேஞ்சஸ். ரொம்ப சந்தோஷங்கம்மா. சந்தோஷம். தேங்க்யூ மகிழ்ச்சி. ஸோ இறைவன் மச். ஏற்படுத்தியிருக்கு. மகிழ்ச்சி. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். நன்றிங்க, நன்றிங்க. ஓகே. பிரபு நாமக்கல். சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். சார் நான் ஒரு 2 வருஷமா யூடியூப்ல மட்டும்தான் சார் உங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். சரிங்க சார். அதுல பயங்கரமா இருந்ததுங்க சார், நல்லா இருக்குங்க சார். அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலைங்க சார். நான் அப்புறம் சரி பண்ணலாம்னா சரி அமௌண்ட் கட்டுற அளவுக்கு அந்த 3500 கட்டுற அளவுக்கு எனக்கு ஃபினான்சியல் டைட்டா இருந்ததுங்க சார். அப்புறம் அந்த வேக்கப் சேலஞ்ச் 21 டேஸ் அட்டன் பண்ணேன் சார். நான் வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கேன் சார். ம். உங்க 21 டேஸ் பிரம்ம முகூர்த்தம் முடிச்ச உடனே என்னால அங்க அதுக்கு முன்னாடி ஸ்லோவா இருந்துச்சுங்க சார் பிசினஸ். 21 டேஸ் முடிச்ச உடனே என்னால ஒர்க்கே பண்ண முடியலைங்க சார். என்னடா எதுக்குடா நம்ம இன்னும் 2-3 நாளைக்கு விட்டுறலாமா, அப்புறமா கூட பண்ணலாம். ஏன்னா என்னால அங்க வேலை பார்க்க முடியலைங்க சார். அந்த அளவுக்கு மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க சார். அதனால எனக்கு ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க சார். அப்புறம் இந்த 10 டேஸ் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சனிக்கிழமை அன்னைக்கு ஏற்காடு போயிட்டேன் சார். நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன் சார். ஐயோ இந்த டவர் வேற கிடைக்கலைங்க சார் அங்கே. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் சார். அந்த மாதிரி நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணதில்லை சார். ஐயோ திருமுருகன் சார் வந்துடுவாரு, அவருடைய குரலை கேட்கணும், அவருடைய அந்த கருத்துக்கள் கேட்கணும், அந்த கருத்துக்கள் கேட்காம என்னால் இருக்க முடியலைங்க சார். ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு ஃபுல்லுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நைட்டே தூக்கமே வரலைங்க சார் எனக்கு, அந்த அட்டன் பண்ண முடியாதனால. அப்புறம் டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க சார். ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுமையா இருக்குங்க சார். எனக்கு வந்து ஒரு 43 இயர்ஸ் ஆகுங்க சார். ஆனா இப்பதான் சார் ஒரு உங்களுடைய அந்த சேலஞ்ச் அட்டன் பண்ணதுல இருந்து தான் என்னுடைய ஃபேமிலியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். குழந்தைகிட்ட எப்படி பேசுறது, ஃபேமிலி கிட்ட எப்படி இருக்கிறது, வேற லெவல்ல ஒரு ஃபீல் இருக்குங்க சார். அவங்களும் என்னை வந்து நீங்க என்ன இப்படி மாறிட்டீங்க, நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கவே மாட்டீங்களே, எப்ப பார்த்தாலும் டென்ஷனாக தான் இருப்பீங்க, கோபமா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இப்ப வந்து அவங்களே வந்து பாராட்டுறாங்க சார். அந்த அளவுக்கு நான் உங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணி என்னை நான் மாத்திக்கிட்டேன். உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மிக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இன்னும் நிறைய இருக்குங்க சார். நான் அந்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேங்க சார். ரொம்ப 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 சந்தோஷம் சார். சார் உங்களுடைய புன்னகையே நான் ஒரு கோபம் வந்தா கூட திருமரன் சார் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே தான் இருப்பாரு, நம்மளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு மாற்றங்கள் சார். ஆனா உங்க கிளாஸ் அட்டன் பண்ணலாம் என்னால என் மாற்றங்கள் வந்திருக்காதுங்க சார். எனக்கு ரொம்ப பரவாயில்லைங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். பரவாயில்லைங்க சார். பேசுறவங்க எல்லாம் இவ்வளவு சார் ஒரு அமைதியா இருக்கீங்கன்னா நான் என்ன பண்றது? ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி பகிர்ந்ததுக்கு. சார் அந்த திதி தேவதை வந்து நான் திதி தேவதை வாங்கியிருந்தேன் சார். ம். சார் 2 நாள் தான் சார் படித்தேன். 3ஆவது நாள் ஒவ்வொன்றும் அதாவது அது எப்படி நடக்குது, என்ன செயல் நடக்குதுன்னு எனக்கே தெரியலைங்க சார். ஆட்டோமேட்டிக்காக நல்லது நிறைய நடக்குதுங்க சார். நீங்கள் சொன்ன அது 3ஆவது நாளோ 4ஆவது நாளோ ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சார். 2ஆவது நாள் அதை விட மாற்றமாக இருந்துச்சு சார். அது அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்குங்க சார். எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார் திதி தேவதை. ரொம்ப நன்றி சார் ஒரு சின்ன டவுட் மட்டும் சார். சொல்லுங்க சார். சார் சின்ன டவுட் மட்டும் சார். சார் இந்த நம்ம கண்ணை மூடிட்டு பண்ணிட்டு இந்த கண்களை தேய்ச்சி எடுங்கன்றீங்களா, அது எதனாலுங்க சார்? அது தெரிஞ்சுக்கணும் சார் நான். அப்படியே சூடு பறக்க கண்ணில் தேய்ச்சி திரும்ப ஒத்துனீங்கன்னா வெளியே பார்க்கும்போது எனர்ஜி எல்லாம் வெளியே போகுது, ஸ்பெண்ட் ஆகுது. அப்ப ஆற்றல உங்களுக்குள்ள அதுக்குள்ள ஒரு ரீட்டைன் ஆகி உடம்புக்குள்ளேயே இருந்த எனர்ஜி பட்டுன்னு பார்க்கும்போது வெளியே போக கூடாதுன்றதுனால இப்படி கண் முன்னாடி வச்சுட்டு பார்த்துட்டு உள்ள பாருங்கன்னு சொல்லி சொல்றேன். இப்ப என்னன்னா திரும்ப நம்மளுக்குள்ளேயே வரும், அதுக்காக தான். ஓ சரி சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். நன்றிகள் சார். சார் இன்னும் நிறைய இருக்குங்க சார். என் மனசுக்குள்ள நிறைய இருக்குங்க சார். அதை நான் ஃபீட்பேக்கா நிறைய சொல்றேன் சார் உங்களுக்கு. கண்டிப்பா சார். கண்டிப்பா நான் இது நிறைய பேர்த்துக்கிட்ட பசங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன் சார். யூடியூப்ல இந்த மாதிரி இதெல்லாம் வருது, நீங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்னாலும் சொல்லிட்டு இருக்கேன் சார். நான் நிறைய பண்ணுவேன் சார். இது நிறைய மாற்றங்கள் இருக்குங்க சார். அதுதான் சார் இது. ஆனா உங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னா மாற்றங்கள் கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்குங்க சார். எனக்கு மட்டும் இல்லைங்க சார், எல்லாத்துக்குமே இருக்குங்க சார். இன்னும் நிறைய பேசணும் சார். அவங்க நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களும் பேசணும் சார். நான் உங்களுக்கு வீடியோவை அனுப்புறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கு நன்றிங்க சார். நன்றிகள் சார். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிகள். ஆனா எனக்கு பிசினஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். அந்த 21 டேஸ் பிரம்ம முகூர்த்தத்துக்கு அப்புறம்
மக்கள் ஸ்லோவா இருந்தாங்க முன்ன வரத்துக்கு. போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கேன் சார், ஜெராக்ஸும் வச்சிருக்கேன் சார். இப்போ வந்து கொஞ்சம் அதிகமா வர்றாங்க சார். பரவாயில்லைங்க சார், ரொம்ப தேங்க்ஸுங்க சார். சூப்பர் சார். தொடர்ந்து அப்படியே பயணம் பண்ணுங்க. நன்றிங்க சார், நன்றிங்க சார். சிறப்பா இருக்கும். நன்றிகள் சார். தேங்க்யூ. ஓகேங்க சார், நன்றிங்க சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி, சந்தோஷம். ஓகே. ஸோ திதி தேவதையை பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஷேர் பண்ணனான்னு தெரில. என்னோட ஒய்ஃபோட ஒரு ஃபீட்பேக்கே சொல்கிறேனே உங்களுக்கு. ஃபஸ்ட்டு திதி தேவதை கொடுத்துட்டு இருந்த டைமு 2020 எப்போலேருந்து முன்னாடியே கொடுத்துட்ருக்கோம். 2022 2023லேருந்து கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் ஆஃபீஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தவங்க. அது மாதிரி பிரம்ம முகூர்த்தம் வீடியோ பார்த்தேன், எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இப்போ நான் எந்திரிச்சு நான் அது இதுன்னு பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து திதி தேவதைன்ற ஒரு விஷயத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தீங்களே, அதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி ஆஃபீஸ் நம்பருக்கு அவங்க மெசேஜ் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஆஃபீஸ் நம்பர்ல இருந்து மெசேஜ் போட்டு அவங்ககிட்ட ஒரு குரு காணிக்க வாங்கிட்டு அவங்களுக்கும் திதி தேவதையை பார்த்து கொடுத்துருந்தோம். அவங்க அந்த திதி தேவதையை படிச்சுட்டு ஒரு ஒரு 2 months கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 weeks தான் ஆக்சுவலி. 2 weeksலயே அவங்க கடலூர்ல இருக்காங்க. 2 weeksலயே பெங்களூர்ல காடுபேஸ்னஹள்ளியில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சிமேகான்னு சொல்லக்கூடிய கம்பெனியில அவங்க ஆக்சுவலி ஃபுட் டெக்னாலஜிஸ்ட். தஞ்சாவூர்ல நிஃப்டம்ன்ற காலேஜில் படித்தாங்க. ஸோ ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் அவங்க. இதில் பெங்களூரில் சிமேகா கம்பெனியில் ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் எடுத்த உடனே ஃப்ரெஷருக்குலாம் வந்து ஆர்என்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டில் அவங்க பிளேஸ் ஆனாங்க. பிளேஸ் ஆன உடனே எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்தது ஆஃபீஸ்க்கு. சார் ரொம்ப சந்தோஷம் சார், என் ஃபேமிலியே என்னை வேறு லெவலில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க சார், இப்படி மாறி போச்சே சார் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு பெரிய ஒரு ஃபீட்பேக் வந்திருந்தது. ஸோ இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபீட்பேக்கு உங்களோட லைஃப்ல என்னோட லைஃப்லயுமே மிராக்கிள்ஸ் தான். என்னடா இது இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்றீங்களா அப்படின்னு. இது இன்னைக்கு இந்த திதி தேவதை எனக்கு தெரியுது அப்படின்னா இதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னோட குருமார்கள் எல்லாம். என்னோட அப்பாவா இருக்கட்டும், அண்ட் எங்க அப்பாவோட குருநாதன் பிருகு பிரபாகரன் சாரா இருக்கட்டும், அண்ட் நிறைய பேர் கிருபாகரன் சாரா இருக்கட்டும், பாண்டிச்சேரி கிருபாகரன் சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அவருக்கு சொல்லி அப்புறம் அப்பா கொடுக்க ஆரம்பிச்சு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்து அவர் அப்பாட்ட இருந்து சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு சில விஷயங்கள் நீங்கள் கொடுக்கும்போது தான் இத்தனை பேருக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வருது. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இத்தனை பேர் நீங்கள் வந்து இதை சொல்கிறீங்க அப்படின்னா இது திருமாறன்றதுனால மட்டும் நடக்கலை. திருமாறனுக்கு தெரியப்படுத்தியது இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் வந்து இவங்க மூலமாலாம் இந்த குருமார்கள் மூலமாலாம் எனக்கு தெரியப்படுத்துச்சு. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ விஷயத்த வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏகப்பட்ட பேர் இவ்வளோ ஃபீட்பேக் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மகிழ்ச்சி. அண்டு அந்த டைமில் வந்து அவங்களுக்கு திதி தேவதையும் கொடுத்தது இல்லாமல் மூலிகையுமே வந்து அனுப்பி விட்டுருந்தோம். அனுப்பி விட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு 2 weeksல அவங்களுக்கு ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்ல கிடைச்ச உடனே பெரிய சந்தோஷம். அப்புறம் தான் நாங்கள் பெங்களூர்லேயே மீட் பண்ணோம் அவங்கள. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் வந்து வேற ஒரு சேஞ்ச். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் எது சொல்றேனோ அந்த ஒரு விஷயத்த நான் அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, என்ன நீங்க அனலைஸ் பண்ணி நீங்க ஒன்றும் பண்ண போறது இல்லை. நீங்க ஒன்றும் பெரிய ஒரு விஷயத்துல என்கிட்ட நீங்க கொடுக்கல. ஜஸ்ட் உங்களோட டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். வணங்குறது மூலமா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அதை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்புறம் நீங்க ரிசல்ட் சொல்லுவீங்க. நன்றிகள். சாய் தனலட்சுமி அவர்கள் பேசிட்டீங்களா? ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க. ஓகே. பிரேமா அவர்கள் சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்காவும் முடிச்சலாம். வணக்கம். அப்பா நல்லா இருக்காங்களா? யாரும் அப்பா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. சார் இன்னைக்கு நம்ம கிளாஸ பத்தி நான் முக்கியமா சொல்லி ஆகணும். இன்னைக்கு நீங்க சொல்லாட்டியுமே நான் என்னோட ஃபீட்பேக்க கொடுத்திருப்பேன் கண்டிப்பா. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, நம்ம என்னதான் நம்ம இது பண்ணாலும் நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும்னு சொன்னீங்க. ஓகேவா? ஃபெஸ்டிவல் டைமும் நிறைய ஆர்டர் எடுத்திருந்தேன். இன்னைக்கு ஷாப்புக்கு நான் கிளம்பிட்டேன். கிளம்பி எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு போகவே கூடாது, இன்னைக்கு இருந்துடலாம் வீட்டுலன்னு இன்னைக்கு வீட்டுல இருந்துட்டேன் நான். சோ இது எதனாலனா ஒரு நல்ல விஷயத்தினாலதான் நடந்துச்சு. இது இன்னொன்னு எப்படின்னா, நம்மளுக்கு வந்து கடவுள் நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி, இதை சொல்லி கடவுள் சொன்னாரு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா? இன்னைக்கு அது எனக்கு நடந்துச்சு. அது நான் கரெக்டா மதியம் காத்து ரொம்ப அடிக்கவே இல்ல. வீட்டு பின்னாடி பலகை கதவு மோட்டாவா இருக்கும். அந்த கதவு ரொம்ப யாரோ தட்டின மாதிரி ஏகப்பட்ட சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. என்ன சத்தம் கேக்குதுன்னு எட்டி பார்த்தா கதவு பக்கத்திலேயே வீட்டுக்குள்ள வர பொசிஷன்ல பாம்பு, பெருசு நல்ல பாம்பு ஒண்ணு.
இன்னைக்கு அந்த கதவு சவுண்ட் கேட்காம இருந்திருந்தா அந்த பாம்பு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கும். ரெண்டாவது, நான் காலையில வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, எவ்வளவு இதா இருந்தாலும் நம்ம மனசு சொல்றதுதான் கேட்கணும்னு. நான் மட்டும் வீட்டுல இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த பாம்பு வீட்டுக்குள்ள வந்து எங்கேயோ செட் ஆயிருக்கும் ஒரு இடத்துல. சோ இந்த 2 விஷயமுமே நீங்க கிளாஸ்ல சொன்னதுனால, அதை நான் உணர்ந்ததுனால இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. சோ உடனே வந்து இந்த டைரியில நான் எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் நடந்த கிளாஸ்ல உங்க பேரு, நம்ம டேட் எல்லாம் போட்டு வச்சிருப்பேன். வந்து இதை ஓபன் பண்ணி சாருக்கு ரொம்ப நன்றின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். கடவுளுக்கு நன்றி நான் அப்புறமா தான் சொன்னேன். சோ இதெல்லாம் எதனாலன்னா, கிளாஸ்ல நீங்க ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு சொல்ற விஷயத்த அதை நான் மைண்ட்ல வச்சு இன்னைக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்னா அது உள்ள வந்து இன்னைக்கு வேலையை பார்த்திருக்கோம். சோ இது 2க்குமே நீங்க தான். நம்ம கிளாஸ்ல நான் கலந்துகிட்டதுனால இன்னைக்கு நான் என்னைய சேவ் பண்ணிட்டு என் ஃபேமிலியும் சேவ் பண்ணியிருக்கேன். சோ உங்களுக்கு கோடான கோடி நன்றி. மூணாவது ஒரு எனக்கு விஷயம், அந்த 2த்துக்கு நான் பொறுப்பு இல்ல, 3வதுக்கும் ஒண்ணு நீங்க கடவுள் வந்து உங்க மூலியமா எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதான் சோ நான் அது புரிஞ்சுக்கிறேன். நாங்க மனசுல வச்சுக்கிட்டதுனால எங்களுக்கு வந்து அப்படி சொன்னுச்சு. நான் உங்களால தான் நான் எடுத்துக்க முடியும். அதான் 2 விஷயத்துக்கு நீங்க பொறுப்பு, நீங்களா 3வது விஷயத்துக்கு நான் தான் பொறுப்பு. அந்த பாம்பு விட்டதே நான் தான், கதவு ஓரமா. கடவுளே நீங்க தானே சார். அது ஒரு கடவுள் தானே, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். இன்னொன்னு என்னன்னா, இத்தனை நாள் நீங்க திதி தேவையை கும்பிட்டீங்களான்னு கேட்பீங்க. நான் ஆம்னு சொல்லி போடுவேன். ப்ராப்பரா திதி தேவதை போட்டோவும் 3 வகையான மூலிகையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இருந்த இடத்துல இருந்தே சாமி கும்பிட்டா போதும்னு நினைக்கிற ஆளு. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா நினைச்சிருக்கேன், திதி தேவையை ஆர்டர் பண்ணணும், 3 வகையான மூலிகை ஆர்டர் பண்ணி நம்மளும் நம்ம கும்பிடணும் அப்படின்னு. இந்த விஷயத்தினால நம்ம வீட்டுக்குள்ள அப்ப கடவுள் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராருன்னா நம்ம வச்சு கும்பிடலாமேன்னு முடிவு எடுத்திருக்கேன். சோ நம்ம ஆபீஸுக்கு கான்டாக்ட் பண்ணி நாளைக்கு நான் ஆயிலும் போட்டோ வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். சிறப்புமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு எந்த வகையான மூலிகை, ரசமணி, இது என்ன டீடைல்ஸ்னு ஆபீஸ் நம்பர்ல கேட்டுக்கிறேன். எனக்கு சென்ட் பண்ண சொல்லுங்க, அதுக்கான அமௌண்ட் பே பண்ணிடலாம். ஓகே. அதாவது ரொம்ப நன்றி சார் இந்த கிளாஸ்ல என்னை சேர்த்துக்கிட்டதுக்கு. நன்றிகள்மா. ஓகே. தேங்க்யூ சார். அதாவது கடன் பிரச்சனை தீர்வதற்கு சுக்கிரன் மூலிகை, சுக்கிரன் மூலிகை போட்டீங்கன்னா கடன் இமீடியட்டா அது வந்து சார்ட் அவுட் ஆகும். அண்ட் ரசமணி உங்களோட ஜாதகப்படி என்ன கிராம்ஸ்ன்றதை நீங்க அனுப்புங்க, நான் பார்த்து சொல்றேன். நிச்சயமான மாற்றம் வரும் வாழ்க்கையில. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு. இன்னும் அந்த விஷயங்கள்லாம் கடைபிடிக்கும் இன்னும் எப்படிப்பட்ட மாற்றம் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. நன்றிகள். ஓகே. சிவானி சொல்லுங்க. அண்ணா ஹலோ. குருவே சரணம் அண்ணா. குருவே சரணம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம்டா. அந்த சிவானியா நீங்க? ஆமாண்ணா. இங்க வந்துட்டீங்களா? இங்கேயும் வந்துட்டேன். ஓகே, நான் சொல்றேன். அண்ணா இந்த சந்திர விபூ நல்லா இருக்கேண்ணா. மகிழ்ச்சிமா. சொல்றா. சந்திர விபூஷணா கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுல இருந்து டான்னு 10 மணிக்கு கரெக்டா முடிச்சோடனே தூக்கம் வந்துருது. முன்னாடி எல்லாம் வந்துட்டு 11 மணி 11:30 வரை அப்படி தூக்கமே வராது. ஆனா இப்போ வந்து கரெக்டா 10 மணிக்கு தூக்கம் வந்துருது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல மாடுன்ற மனம் வந்துட்டு ஒரு சர்க்கிள்குள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது வந்து எப்போ அதை தாண்டி போகுதுன்னே நமக்கு தெரியாது, அந்த சர்க்கிளை தாண்டி. அதே மாதிரி அந்த 21 டேஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் இருந்தது என் மனம். ஆனா அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப அதை தாண்டி போச்சுன்னே எனக்கு தெரியல. ஆனா போயிடுச்சு. நீங்க சொன்னீங்க மனசு வந்து நம்ம ஏமாத்தோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நானும் அது ஏமாத்துது நானும் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் சந்திர விபூஷணா கிளாஸ்க்கு வரும்போதுதான் தெரிஞ்சுது. அப்புறம் நீங்க சொன்னதுக்கப்புறம் நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அது அந்த கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, மறுபடியும் அதை அந்த மாடை வந்து இழுத்து கட்டின மாதிரி இருந்தது மனச. அது உணர்த்துது, இந்த கிளாஸ் வந்து உணர்த்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பானிலானும் கெடும்னு திருக்குறள்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம நல்ல வழில போயிட்டு இருந்தாலும் நமக்கு எடுத்து சொல்றதுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். நல்ல வழில போயிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல எடுத்து சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னா நம்ம வழி தவறி போவோம், அது நமக்கே தெரியாது. அந்த மாதிரி இருக்குது உங்க கிளாஸ் வந்து எனக்கு. ரொம்ப சந்தோஷம் சிவானி. சீக்கிரமா ரெடி ஆகிட்டு போல கிளாஸ் போடுறதுக்கு. நன்றிகள்மா. ஆமாண்ணா. அண்ணா ஒரே ஒரு டவுட். சொல்லுங்கடா. அண்ணா இந்த இப்போ சித்தர் நிலை, குரு நிலை, இறைநிலை அப்படிலாம் இருக்காங்கல்ல, அது ஏன் ஒரு ஆண் உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாக்கு தான் ஏதோ அதிகமா கிடைக்குதோ அப்படின்னு தோணுது? அப்படி எதுவும் இருக்குதா? நல்ல கேள்விதான். அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலி மாறி இருக்கு.
என்னன்னா பெண்களுக்கு எப்பயுமே உடம்பின் மீது ஒரு கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆண்களுக்கு அப்படி இருக்காது. So, கண்டிப்பா அண்ணா. அப்படி அந்த ஒரு விஷயம் ரொம்ப மெயின் அதுல. இப்போ ஓகே. இப்போ ஆண்னா ஈஸியா ஒரு இடத்துல வந்து எப்படி வேணா அவங்க நடந்துக்க முடியும், ஆனா பெண்கள் அப்படி நடந்துக்க முடியாது. அதனால ரொம்ப அதிகமாக வர்றது வந்து இந்த ஆண்கள் தான். ஈஸியா ஒரு விஷயத்துக்குள்ள அவங்கனால பெண்கள்னால போக முடியல, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால. அதை தாண்டி வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்கம்மா. அஹ் ஆண்கள் அளவுக்கு சில பெர்சன்டேஜ் பெண்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, பெரிய லிஸ்டே இருக்கு. அதெல்லாம் வர ஓகே. முடியாதுன்னுலாம் கிடையாது. இங்க பார்க்கும்போது ஆண்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கு. வராங்க. அது ஓகே அண்ணா. திருவான்மியூர்ல சர்க்கரை அம்மாள் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சரிங்க அண்ணா, இந்த கொஸ்டின் மட்டும் தான். நன்றி, தேங்க்யூண்ணா. நன்றிகள். ஔவையார் இருக்காங்க, ஏகப்பட்ட உதாரணம் சொல்லிட்டே போலாம், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நன்றிகள், நல்ல கேள்வி. ஓகே, நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி ஸ்வஸ்தி. ஓகே, ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் வந்து ரொம்ப நாளா வந்து தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் வந்து அட்டன் பண்ணேன். நான் 2 மணி 3 மணி அப்படி தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா உங்க கிளாஸ் அட்டன் பண்ணி படுத்தா உடனே எனக்கு தூக்கம் வந்தது. இது எப்படி நடந்துச்சு, என்ன ஏது எதுவுமே தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரே ஒரு நாள் வந்து உங்க கிளாஸ மிஸ் பண்ணிட்டேன், ஒரு அர்ஜென்ட் வேலைனால. அதனால எனக்கு திரும்பவும் வந்து அந்த தூக்கம் அந்த ஒரு நாள் மட்டும் திரும்ப 2 மணி வரைக்கும் நான் திரும்ப வந்து தூங்காம இருந்தேன். எனக்கு இப்ப என்னன்னா, உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு படுத்தா எனக்கு உடனே தூக்கம் வந்துருது. இப்ப இந்த 10 நாள் முடிஞ்சு நான் திரும்ப வந்து 2 மணி வரைக்கும் தூங்காம இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்திருக்கு. நான் இப்ப என்ன பண்ணா எனக்கு வந்து உங்க கிளாஸ் முடிஞ்சா நான் வந்து திரும்ப 10 மணிக்கு நான் வந்து தூங்கணும். அதுக்கு ஓகே, ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஓகே. நீங்க ஆஃபீஸ் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. இந்த மாதிரி இப்போ சொன்ன விஷயத்தையும் ஒரு வாய்ஸ் நோட்டா போடுங்க. நான் ஒரு ஆடியோ ஒன்று அனுப்புறேன். அந்த ஆடியோ நைட் ப்ளே பண்ணி விட்டு அப்படியே தூக்கம் வந்துடும். ஓகே, மியூட்ல இருக்கீங்க, அது மட்டும் போடுங்கம்மா, வாய்ஸ் நோட் போடுங்க. உங்களுக்கு ஆடியோ ஒன்று அனுப்புவாங்க, ஆஃபீஸில் இருக்கும், நான் அனுப்பி விட்ட சொல்லி சொல்கிறேன். நன்றிகள். ஓகே, ரம்யா சொல்லுங்க. வணக்கம் ரம்யா. இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நான் நேத்து காலையில வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே லாஸ்ட் அவுட் ஆயிடுச்சு, எல்லாமே அப்படியே வெளியே போயிடுச்சு ஹீலிங் கொடுத்த உடனே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எதை பத்தியுமே ஃபீல் பண்ணல. நான் 1-on-1 செஷனுக்கு அப்புறம் சொல்றீங்களா, இல்ல நேத்து நைட் செஷனுக்கு அப்புறம்? 1-on-1 செஷனுக்கு அப்புறமும் நேத்து நைட் ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, நீங்க மெடிடேஷன் கொடுக்க எனக்கு 2 ப்ளூடூத் போன்ல கனெக்ட் ஆயிருந்திருக்கு. எனக்கு பாதி மெடிடேஷன் கேட்கவே இல்லை. அப்புறம் நான் என்ன ரொம்ப அமைதியா இருக்கேன்னு சொல்லி கண்ணு முழிச்சு பார்த்தப்போ செஷனே முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் ஆஃபீஸ்ல கேட்டு அந்த மெடிடேஷன் இன்னைக்கு பண்ணிட்டேன்னா, அப்படியே ஆஃபீஸ்ல உட்காந்தே பண்ணேன். எனக்கு அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு அழுகாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 1-on-1 முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு வெளியே போனோடனே அம்மா என்னாச்சுன்னு கேட்டாங்க. எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுமா அப்படின்னு மட்டும் தான் நான் சொன்னேன். அதுல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கு. எதை பத்தியுமே கவலைப்படல. வருமா வராதா, போகுமா போகாதா, எதுவுமே கவலைப்படல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்களுக்கு வரணும்னு இருந்தா அது வரும், இல்லைன்னா இறைவன் நல்லதுக்கு தான் இது பண்றாருன்னு சொன்னீங்க இல்லையா, அது மட்டும்தான் நினைச்சிட்டேன். மூலிகை எனக்கு சந்திர விபூஷணம் முடியறதுக்குள்ள கிடைச்சிருச்சுன்னா உங்களோட பிரேயர்ஸோட அதை போட்டுக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன்னா. அண்ட் நான் வந்து பிரம்ம முகூர்த்தம் மட்டும்தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். சந்திர விபூஷணம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்னால வந்து எனக்கு தூக்கமே இருக்கிறது இல்லைண்ணா. இப்போ சந்திர விபூஷணம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா தூங்குறேன். ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் வந்து கேக்குறாரு, என்ன இப்படி தூங்குற, எனக்கெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், என்னோட குருவோட அருள் அப்படி கிடைச்சிருக்கு எனக்கு. அதனால நான் அவ்வளோ ஆழ்ந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மைண்ட் அண்ட் உடம்பு ரீதியா ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. எப்பவுமே இந்த ரசமணி போட்டிருப்பேன் கழுத்துல, என்ன இருக்கோ இல்லையோ எனக்கு ரசமணி மட்டும் இருக்கும். சோ ஏதாவது கஷ்டம்னா அப்படி ரசமணியை தொட்டுட்டு நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு நினைச்சேன்னா அவ்வளவுதான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க குருவா கிடைச்சது மட்டும்தான். இறைவனோட செயல், இறைவனுக்கும் நன்றி, பிரபஞ்சத்துக்கும் நன்றி. பட் இறைவன், பிரபஞ்சம், இந்த சக்தி எல்லாம் இருக்குன்றது எனக்கு உணர்த்தினதே நீங்க தான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்து 30 டேஸ்ல நீங்க வந்தீங்க. எனக்கு அப்பாவும் நீங்க தான், அண்ணாவும் நீங்க தான்.
பிரபஞ்சமும் நீங்க தான், இறைவனும் நீங்க தான், குருவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தான். வார்த்தைகளே இல்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். கவலைப்படாதீங்க. சந்திரபூஷண சேலஞ்ச் முடியறதுக்குள்ள உங்களுக்கு மூலிகை வந்துடும் கையில. டிஸ்பேச் ஆயிடுச்சு. கண்டிப்பா அண்ணா. நன்றி அண்ணா. நன்றிங்கம்மா. சந்தோஷம். நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணியிருக்கேன். நடக்கும் கூடிய விரைவில். லேண்டு விஷயங்கள் எல்லாமே முடியும். நன்றி. ஓகே. ஜோ சொல்லுங்க. ஃப்ரம் வடலூர் சொல்லுங்கம்மா. குருவேசனம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க 2 பேரையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க போனாலுமே வரும். அனுஷ்யா. நல்ல ஞாபகம் இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. உங்களால மறக்கவே மாட்டேன். நல்ல ஞாபகம் இருக்கு. இல்ல ப்ரோ, நீங்க வடலூர் வரும்போதெல்லாம் நாங்க ஐயா கோயில்ல வள்ளலார் கோயில்ல உங்களை அடிக்கடி பார்ப்போம். இப்ப வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வாங்கன்னு இப்ப நாங்க கூப்பிடுறோம் உங்களுக்கு. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நீங்க வாங்க. நிச்சயமா ஒரு இன்னொன்னு ப்ரோ, இப்போ 2-3 டேஸ்க்கு முன்னாடி நான் இப்போ ரேசன் பண்ணேன். ஆனா அவங்களுடைய வாய்ஸ் வந்து எனக்கு சரியா கேட்கல. என்னன்னா, நான் திதி தேவதை வந்து 2 பேருக்கு, இப்ப நான் இல்லாம 3 பேருக்கு நான் வந்து அவங்களுடைய அந்த பர்த் ஆஃப் டேட்டு இதெல்லாம் இது பண்ணி நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன். ஒரு 1 இயர்க்கு முன்னாடி 2 பேருக்கு, ஒரு 12th படிக்கிற பொண்ணுக்கு ஒன்று, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கார், அவர் வந்து ஜாப் இல்லாம இருந்தாங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அப்ப நானே வந்து என்னுடைய டைம் ஆஃப் பர்த் வந்து எனக்கு சரியா தெரியல. நானா குத்து மதிப்பா போட்டு அப்போ ஒரு திதி தேவதை இதை அனுப்பினீங்க. அது ஆக்சுவலா நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஓலைச்சுடி இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட டைம் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா எடுத்துட்டேன். அதை எடுத்து இப்போ ஒரு 2 months தான் இருக்கும். நான் இப்ப என்னோட திதி தேவை இப்பதான் நான் கரெக்டாவே வாங்கியிருக்கேன். இப்ப நான் ஏற்கனவே 2 பேருக்கு வாங்கி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த பொண்ணும் அவங்க ஃபீட்பேக் என்னன்னு தெரியல. ஆனா அவங்க 12th படிக்கணும், சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களும் ஓகேவா தான் இருக்காங்க. இப்ப அந்த அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தது அவங்க வெளிநாடு போயிட்டாங்க. அப்போ அவங்க போய் ஒரு 7-10 months கிட்ட ஆகுது, 1 year கிட்ட ஆயிடுச்சு. நான் வாங்கி கொடுத்த ஒரு 3-4 monthsல வந்து அவங்க அந்த அக்காவுக்கும் வாங்கி கொடுத்தேன், அவங்க வீட்டுக்காருக்கும் வாங்கி கொடுத்தேன். இப்ப அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்க என்னோட கரெக்ட் இது நான் இப்பதான் ப்ரோ வாங்கினேன். இன்னும் டவுட் என்னன்னா, இப்ப நான் போன்ல தான் ப்ரோ வச்சிருக்கேன் என்னோட திதி தேவதை. இப்ப நான் குடிச்சிட்டு உட்காந்து பண்ணும்போது நான் போன்ல எடுத்து வச்சுட்டு பண்றேன். இப்ப அவங்களுமே போட்டோ எல்லாம் வாங்கல. அந்த போட்டோ நம்ம வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புறீங்க இல்லையா, அது மூலியமா தான் அவங்க வந்து அந்த மந்த்ரா சொல்லி இது பண்ணாங்க. நான் அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் மட்டும் சொன்ன, விளக்கு ஏத்தி பண்ணணும், கொஞ்சம் நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன கேக்குறேன்னா, இப்ப நான் வந்து போட்டோ இல்ல என்கிட்ட, நான் வந்து போன்ல வச்சுதான் நான் பண்றேன். பட் மாற்றங்கள் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் போட்டோ வச்சு பண்ணா இன்னும் எனக்கு அந்த இதோட எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு தான் நான் கேட்க வந்தேன். பட் அங்க வாய்ஸ். ஓகே, நன்றிகள். முதல்ல அவங்கள நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்ததுக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணணும்னு சொல்லிடுங்க அவங்ககிட்ட. உங்களுக்கு என்னன்னா, போட்டோ இருந்தாதான் வணங்கணுமான்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. மானசீகமாக நடக்கக்கூடிய பூஜை மிகப்பெரிய ஒரு பூஜை தான். இருந்தாலும் ஏன் போட்டோ வைக்கிறோம் அப்படின்னா, மறந்துடுவோம் சில நேரத்துல. பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதனால பார்க்கும் போதெல்லாம் நம்மள நினைவு கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பட்டுன்னு ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னா, பட்டுன்னு எனக்கு போட்டோ பார்க்கும்போது, இப்போ வால்பேப்பரை ஏன் வைக்கிறோம்? சம்டைம்ஸ் இந்த மோட்டிவேஷனான விஷயங்கள் எல்லாத்தையும் வால்பேப்பர்ல வைப்பாங்க. தனக்கு பிடிச்ச தெய்வத்தை வால்பேப்பர்ல வைப்பாங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்க அதோட பலன் ஜாஸ்தி. ஏன்னா நம்மளோட விஷயங்கள் நிறைய நம்ம பண்றதுனால நிறைய விஷயங்களை நம்ம டைவர்ட் ஆகி போவோம். திரும்ப நம்மளை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நம்ம முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப வள்ளல் பெருமானே வந்து சிலை வழிபாடு கூடாதுன்னு சொன்னாலும் வள்ளல் பெருமானோட போட்டோ வச்சு வணங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன காரணம்னா, அவரை நான் நினைவுபடுத்துறதுக்கு எனக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. அவர் அதுக்குள்ளதான் இருக்கிறாருன்னா அதுக்குள்ளேயே இருக்கிறாரு, அவர் அதுக்குள்ள இல்லாமையும் இருக்கிறாரு, எல்லா பொருள்கள்லயும் இருக்கிறாரு. இருந்தாலும் எனக்கு அது தேவைப்படுது, அவ்வளவுதான். அதனால வச்சு வணங்கினாதானா அப்படின்றது கிடையாது. உங்களால முடிந்தால் வச்சு வணங்கிக்கிங்க, இல்லையா போன்ல பார்த்து வணங்கிங்க, இல்ல மானசீகமாக வணங்கிக்கிங்க, அவ்வளவுதான். நன்றிகள். நன்றிகள். ஒருத்தருக்கிட்டையும் கேட்கும்போது எல்லா ஃபீட்பேக்குமே வச்சிருக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு வந்ததே கிடையாது. சரி, சந்தோஷம்.
சீதா அவர்கள் சொல்லுங்க. சீதா அவர்கள் சொல்லலாம். குருவே சரணம் சார். குருவே சரணம். வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம ஐ திங்க் 2 days பிஃபோர் 1-on-1ல பேசும்போது சொல்லியிருந்தேன் சரிங்களா? ஸோ ரொம்ப ஜென்யூனா ஃபீல் பண்ணதுனால தான் இந்த கிளாஸ்லேயே நான் ஜாயின் ஆனேன் அப்படின்றதுனால. இன்ஃபேக்ட் ஒரு 2 years நான் உங்க சேனல் வந்து அப்படியே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தோணல, ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பட் லாஸ்ட் டைம் உங்க கிளாஸ்ல நான் ஜாயின் ஆகுறதுக்கு முன்னாடி கூட நம்ம ராயர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பேசும்போது பை டிஃபால்ட்டா தான் ஏதோ அன்கான்சியஸ்ல தான் நான் அந்த கிளாஸுக்கே ஜாயின் ஆனேன். ஸோ கிளாஸுக்கு ஜாயின் ஆயினப்பதான் தெரிஞ்சிச்சு. ஸோ ராயர் வந்து இதுதான் எனக்கு கைட் பண்றாரு. ஸோ இந்த வழியில தான் இது வந்து உனக்கு ராகவேந்திர சுவாமி. நான் வந்து ராயருன்னுவேன் சாரி. ஸோ ராகவேந்திர சுவாமி வந்து ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்கேன் ஒரு 15 yearsல இருந்து. நேற்று முந்தானத்து நீங்க அவரை பத்தி பேசும்போது ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் நான். அப்படியே கூஸ் பம்ப் எல்லாம் வந்துருச்சு எனக்கு. ஸோ அவரு தான் எனக்கு கைட் பண்றாரு. நான் வந்து யூஸ்வலா அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், எப்படி என்ன ஏதுன்னு, இதுக்கான ஒரு சொல்யூஷன், இதுக்கான ஒரு வே அவுட் எனக்கு வேணும் அப்படின்றப்ப தான் உங்க கிளாஸ்ல நான் ஜாயின் ஆனேன். ஸோ அப்பதான் அவருக்கு இம்மீடியட் ஐ திங்க் வித்தின் ஒரு 2 daysலயே போயிட்டு மறுபடியும் அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் ராயரே. ஸோ ஐ மீன் ராகவேந்திர சுவாமி. ஸோ இதனாலதான் வந்து நான் கேட்டுட்டு இருந்ததுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் திதி தேவதையை பத்தியும் ஐ திங்க் இதை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். திதி தேவதையை வந்து உங்க யூடியூப் சேனல் நான் பார்த்துருக்கேன். ஸோ யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு டிசைட் பண்ணல, வாங்கணும்னாலாம் டிசைட் பண்ணல, ஓகே அப்படின்றதான் நான் இருந்தேன். பட் நான் அதை வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் என்னோட நவமி ஐ திங்க் இதை கூட சொல்லியிருந்தேன் நான் உங்கள்கிட்ட. நவமி திதியில தான் எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு 108 times எல்லாம் நான் சொல்லல, டு பி ஹானஸ்ட். ஸோ நான் நிறைய மந்திரம் சொல்லும் போது இதையும் நான் கண்டினியூஸா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐ திங்க் சம்டைம்ஸ் 21 times இல்ல சம்டைம்ஸ் 7 times அந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அதோட ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப எஃபெக்டா இருக்கு. நான் வந்து யூஸ்வலா ரொம்ப கன்ஃபியூஷனா இருப்பேன். பட் இந்த மந்திரம் நான் சொல்ல 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 இப்ப என்ன அறியாமையே நான் இந்த மந்திரத்தை அதிகம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் எனக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாத இருந்தேன். ஆஃபீஸ்ல எல்லாம் வரும்போது எவ்ரி லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம வெளியே வரும்போது ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த ரீசெண்டா ஒரு 4-5 daysல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப லைட்டா இருக்கு, ஓகே அப்படின்னு இதையும் கடந்து போற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் உங்ககிட்ட பேசிட்டப்ப நான் அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஐ திங்க் மகா மறுபடியும் கூப்பிட்டுருந்தாங்க, எனக்கு வந்து ராயர் போட்டோ நீங்க ராகவேந்திர சுவாமி போட்டோ நீங்க அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், அப்புறம் ராகவேந்திர சுவாமிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நன்றிங்கம்மா. உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு ஆர்டர் பண்ணி கூடிய சீக்கிரமா வந்து வந்துடும் ரசமணி. வந்ததுக்கு அப்புறம் அந்த ரசமணி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு போட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க, ஒரு 40 daysக்கு அப்புறம். கண்டிப்பா கண்டிப்பா நன்றி. கண்டிப்பா வாய்ஸ் நோட் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். பட் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும், ஐ மீன் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இன்னும் நல்லாவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது இன்னும் நான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி ரொம்ப சந்தோஷம். இந்த இதுல ராகவேந்திர சுவாமி என்ன உங்க கூட கனெக்ட் பண்ண வச்சதுக்கு அவருக்கும் கோடான கோடி நன்றி. அண்ட் பிளஸ் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நன்றிகள், சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இவங்களோட இது என்னன்னா 1-on-1 செஷன் பேசியிருந்தேன். இவங்களுக்கு எப்படி கிளாஸ் புக் பண்ணணும்னு அவங்களுக்கே தெரியல. அவங்களும் ஒரு ராகவேந்திரர் ஃபாலோவர். ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்காதான்னு ஏதோ அவங்களோட மைண்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம அந்த லிங்க்குள்ள கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நாள் தான் அவங்களே அதை ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி பண்ணது பண்ணிட்டு அட்டன் பண்ணி பார்ப்போம்ட்டு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடித்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். ஓகே, பச்சையம்மாள். ஓகே, இவங்க 2 பேர்கிட்ட நான் பேசிட்டு இந்த செஷன் வந்து என் பண்றேன். பச்சையம்மாள் அண்ட் மது. மீதி இருக்கக்கூடியவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். அப்படி சப்போஸ் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஆஃபீஸ் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா பண்ணுங்க. பச்சையம்மாள் சொல்லுங்கம்மா. வணக்கம். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வணக்கம்மா. குருவே சரணம்மா. வணக்கம். நான் நல்லா இருக்கேன் சார். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன் சார். மகிழ்ச்சிமா. இந்த சந்தோஷம் எப்பயுமே நல்லா தூங்குறேன். கரெக்டா அந்த 3:50 3:40க்குனா எனக்கு விழிப்பு வருது.
அதுக்கு இடையில நான் எப்பவுமே எந்திரிக்கிறது இல்ல. ம் தூங்காத ஒரு பிரச்சனைய உங்கள்ட்ட நானு ஷேர் பண்ணி பேசியிருந்தேன். ஆனா ம் இப்ப நல்லா தூங்குறேன் சார். தூக்கம் அதுவாவே வருது. ம் எனக்கு போய் படுத்துட்டு ஏன் உட்கார்ந்திருக்கேன், ஏன் ஃபோன் பாக்குறேன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தூக்கம் வருது. ம் அடுத்து என்னன்னா, நான் பாட்டு பாடுற பழக்கம் இருக்கு எனக்கு. நான் வந்து சண்டே கேட்டப்பா வந்து ஒரு நீங்க பாட்டு பாடி இருக்கிறத நான் கேட்டேன். ஒரு ரொம்ப பாட்டு ரொம்ப அது அழகா ஒரு இருந்தது. ராகவேந்திரா சாங் எனக்கு வந்திருந்தது. ம் அதுல என்ன அப்டின்னா, நான் வொர்க் பண்ண ஸ்கூலோட நேம் ராகவேந்திரா. ம் ஏன்னா அதனால எனக்கு அந்த பாட்டு அவரோட ஃப்ரேம் பாத்தீங்கன்னா, வால் ஃபுல்லா என்ட்ரன்ஸ்லயே வரைஞ்சிருப்பாங்க. ம் நீங்க அந்த இப்போ பாருங்க நான் உங்கள்ட்ட இத சொல்லணும்னு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு அம்மா ராகவேந்திராவ பத்தி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ம் அந்த ஸ்கூல்ல நான் 11 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அது ஸ்கூல் நேம் ராகவேந்திரா தான். இந்த பாட்ட நான் அடிக்கடி கேக்குவேன். ம் நான் எதேர்ச்சா பாட்டு எடுக்கும்போது, ஃப்ரீயா வேற அந்த அம்மா விட்டிருந்தாங்களா, எனக்கு சந்தோஷம் தாளல சார். ம் அதான் நான் பாட்டு பாடி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அது நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒண்ணுத்துல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பாடி இருக்கிறீங்க. ரொம்ப அழகா இருந்தது உண்மையாவே. சூப்பரா இருந்தது. நன்றிங்க சார். ஏன்னா பின்னாடி நீங்க அந்த கரோக்கி போட்டதுனால, அது ரொம்ப அழகா சார். இருந்தது. கூடயே. அது அதுல அப்படியே தான் சார் வரும். சாங் வந்திருக்கும். நான் பாட்டுக்கு கிளாஸ்லாம் போல சார். சும்மா அப்படியே இந்த பாட்டு பாடும்போது ஃப்ளோர்ல பாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்டர்டைன்மெண்ட்டே அந்த பாட்டு பாடுறதுதான். ம் அது ராகவேந்திரா சாங்னா நான் நல் நெறைய தடவ கேட்ட பாட்டு அந்த சாங். அதனால நானு அது அப்படியே சரளமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டு மட்டும். ரொம்ப நன்றி சந்தோஷம். சார். நன்றிகள், நன்றிகள். பகிர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றிகள். இவங்ககிட்டயும் ஒன் ஆன் ஒன் செஷன் பேசியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் பேசி ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ள கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதை விட கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி. தெரியல. எனக்கு கரெக்ட்டா ஏன்னா நான் ஏகப்பட்ட பேர்ட்ட நான் பேசுறதுனால, எவ்வளோ நாள் பேசி ஆச்சுன்னு தெரியல. பிஃபோரா இருக்கும். 1 வீக் பிஃபோர் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி. ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்வளோ ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்றதுக்கு. இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு 1 வீக்குள்ள மாற்றம் நீங்க ஃபீல் பண்றீங்க. நல்லா தூங்குறீங்க. இப்ப தூங்காம இருக்கிறதுக்கு எதா இருந்தா குடுங்கன்னு திரும்ப வேற ஏதாவது ஒரு பிரச்சனை போயிடக்கூடாது. சார் நான் இப்ப தூங்குறதே ஒரு பிரச்சனையாயி போச்சு. இதுக்கு ஏதாவது இருந்தா குடுங்க அப்படின்ற மாரி வந்துருவீங்க போல. நன்றிகள். இறைவனுக்கு நன்றி. மது சொல்லலாம். சார் கேக்குதா? கேக்குதும்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சார் நான் வந்து ஆல்ரெடி உங்களோட வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல பார்த்துருக்கேன். ம். ஸோ இதுதான் வந்து பிரம்ம முகூர்த்தம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பட் கண்டினியூஸா பண்ண முடியல. இது வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். ம். அதே மாதிரி மூலிகையும் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து தீபி தேவதையுமே வாங்கியிருக்கேன். ரீசெண்டா வாங்கினேன். சாட்டர்டே அன்னைக்கு தான் வந்தது. ஸோ அதாவது இந்த செஷன்ல என்னன்னா, நேத்தோட செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது நிறைய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது மைண்டு. இன்னைக்கு டேவுமே நல்லா போச்சு. ப்ளஸ் என்னன்னா, ஒரு சில டைம் வந்து நான் நேத்து ரொம்ப பாசிட்டிவா இருந்தேன் நானு. ஏன்னா நான் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஆக்சுவலா நான் வந்து ஹிந்து இல்ல, கிறிஸ்டின் தான். ஸோ பட் எனக்கு வந்து உங்களோட வீடியோஸ் வந்து ஏதோ ஒரு நாள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸா நான் பார்த்துட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றேன், ஃப்ரீ செஷன்ஸ் அட்டெண்ட் பண்றேன். எனக்கு வந்து என்னன்னா, அதாவது கிறிஸ்டியானிட்டி பொறுத்தவரைக்கும் ஜீசஸ் மட்டும் தான் அப்படின்ற மாரி தான் இருக்கும். வேற எந்த காடையுமே வழிபடக்கூடாது அது மாதிரி தான். பட் என்ன மீறி வந்து முருகரை நான் இப்போ கும்பிடுறேன். ஸோ சிவபெருமான் என்னோட நட்சத்திரத்துக்கு ஏற்ற கடவுள் வந்து அதெல்லாம் நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் என்னால் அதை விடவும் முடியல. பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து முருகரோட குட்டி ஒரு ஸ்டாச்சு மாதிரி வாங்கி வீட்டில் வச்சு டெய்லி நான் இது பண்ணுறேன். எனக்கு என்னன்னா ரெண்டுமே எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுது. அது வந்து இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இன்னைக்கு கிளாஸில் சொன்னீங்க இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஒரு லேடியோட எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட டெஸ்டிமனி மாதிரி சொன்னீங்க. ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்போ நான் இருக்கேன். ஸோ மேபி இந்த மூலிகை அந்த திதி தேவதை வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் ஃபீட்பேக்கும் கொடுப்பேன்னு நம்புகிறேன் சார். இந்த மாதிரி நான் என்ன சொன்னேன் இல்லையா, முருகர் வழிபட்டுறணும்னு தோன்றது, இதெல்லாம் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, அதை பத்தி அது சொல்லுங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொரு டவுட்டும் இருக்கு. திதி தேவதை வந்து இப்போ என்னன்னா, எங்கள் வீட்டில் பூஜை இது இல்லை, பூஜை அறை இல்லை. ஸோ நான் வந்து வாங்கிட்டேன். பட் நான் இப்போ ஃபோனில் வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்கேன், மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். ஃபோட்டோ வச்சு கண்டிப்பாக விளக்கேன்றது ஏற்றணுமா சார்? அப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி பற்றி நான் எதுவும் சொல்கிறீங்களா? ஓகே.
இதை நான் வந்து ஸ்டடி டேபிள்ல வச்சு இது பண்ணிக்கலாமா? ஸ்டடி டேபிளில் வச்சுக்கோங்க. நீங்கள் பூஜை ரூமில் வைக்க முடியலன்னா ஸ்டடி டேபிளில் வச்சுக்கோங்க. ஃபோனில் பார்த்து கூட வணங்கிட்டு சொல்லுங்கள். எதுக்கு எதுவும் தடை இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ எப்படி கிறிஸ்டியானிட்டியில் இருந்து நீங்கள் முருகரை வணங்குறீங்களோ, இல்லை இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களை வணங்குறீங்களோ, இல்லை திதி தேவதையை வணங்குறீங்களோ, அந்த மாதிரி நானும் இயேசுநாதரை வணங்கக்கூடியவர் தான். ஓகே, அதனால ஓகே எந்த விதத்திலையும் எந்த எதுவும் தடை இல்லை. யாருமே வந்து என்னதான் வணங்கணும்னு யாரும் சொல்லலை. அப்படி சொல்றவங்களா இருந்தா அவங்க இறைவனு கூட ஒப்பிட முடியாது. இப்ப நான் தான் இங்க பெரிய ஆள், என் கிளாஸுக்கு மட்டும் தான் வரணும், மீதி எவனுமே வந்து சரியா கிளாஸ் எடுக்க மாட்டான், நான் தான் இங்க பெரிய ஆள்னா இது என் அகங்காரத்தை காட்டுது. ஓகே, இறைவன் என்பவர் அந்த நிலையில இருக்கக்கூடியவர் அல்ல. ஓகே, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த உடைச்சிருக்கிறீங்க உங்களுக்குள்ளேயே அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நீங்க மட்டும் இங்க கிறிஸ்டியன் கிடையாதுமா, உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப முன்னாடி பேசினவங்களும் கிறிஸ்டியன் தான். ஓகே, ஓ ஓகே ஓகே சார். அங்க வடலூர்ல இருந்து பேசினவங்கல இருந்து இன்னும் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க கிறிஸ்டியன். ஸோ கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அதனால எதுக்கும் தடை கிடையாது. நம்மளோட மைண்டு தான் அதோட மிகப்பெரிய ஒரு தடையே. இன்னொருத்தவங்க சொல்றாங்க அதனால எனக்கு அப்படி ஆயிடுமான்னு நினைக்கிறதான் தடையே. நீங்க இயேசுவே வழிபடுங்க, நீங்க கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே இருங்க, இங்கேயும் வழிபடுங்க. இல்லை இது வழிபடல, நான் டோட்டலா நாங்க வழிபடுறனால வழிபடுங்க, எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, ஓகே சார். அதனால எதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணாங்க, நீங்க பாட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டே இருங்க. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ நீங்க ஓகே பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே சார். தேங்க்யூ. நன்றிகள். அது மாதிரி அதை சம்மந்தப்பட்டு வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆஃபீஸ் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நன்றிகள். ஓகே, டைம் கிட்டத்தட்ட. ஓகே, கிருத்திகா ஜோஸ் பேசணுமா? ஓகே, ஏதாவது ஒரு இருந்தால் வாய்ஸ் நோட் போட்டுருங்க. நன்றிகள். கிருத்திகா, சரி ஓகே, கிருத்திகா மட்டும் பேசிட்டு என் பண்றேன். எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. குருவே சரணம். குருவே சரணம். குருவே சரணம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் இறைவனோட அருளால. ஹாய் ரக்ஷா. ரக்ஷாக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே உண்டு. ஏன் அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு பெரிய பிரச்சனையாவே லைஃப் டைம்ல இருந்த ஒரு பிரச்சனையை அவங்க மூலமா எனக்கு சால்வ் ஆயிட்டு இருக்கு. அது பெரிய விஷயம், எனக்கு சால்வ் ஆயிடுச்சு. என்னன்னா பார்க்கும்போது பேசும்போதெல்லாம் சொல்றீங்க, நானும் இப்ப கேட்டுட்டே தான் இருக்கேன், என்னதான் பண்ண சொல்லு அப்படின்னு நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். கண்டிப்பா என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் குருவே. ஒரு 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 ஸ்டேஜ்ல வந்து எப்படி நான் எங்க அப்பாவை நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன்னு தெரியல. அவரு இன்னைக்கு வரைக்குமே அதே நெகட்டிவ் பர்சனா தான் இருக்காரு. பட் ஸ்டில் அந்த ஒரு இது வந்து எனக்கும் அவருக்குமான கான்ட்ரவர்சி ஹெவியா இருந்தது லைஃப் டைம்ல. என்னோட இந்த 40 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 41 இயர்ஸ்ல வந்து அவருக்கும் எனக்குமான கான்ட்ரவர்சிஸ் ஹியூஜ். பாசம் இருக்கு, அதை தாண்டி அந்த கான்ட்ரவர்சிஸ் அந்த நெகட்டிவ் இது வந்து ஹியூஜ். இதை நான் எப்படி சரி பண்றதுனே ஒரு இது இல்லாம இருந்தேன். எவ்வளவுதான் யார் பேசினாலும், அம்மா பேசினாலோ இல்ல சொந்தக்காரங்க எப்படி பேசினாலும் எனக்கு அவருக்குமான விஷயங்கள் சரியா ஆகல. ஆனா என்னை எப்படி அதுல இருந்து நான் எப்படி மாத்தி பாக்குறது அப்படிங்கறத வந்து எனக்கு வந்து உண்மையாவே ரக்ஷா வந்து ரொம்ப கிளியரா புரிய வச்சாங்க. அந்த சேஞ்ச் ஓவர் கொடுத்தது வந்து எனக்கு சாதாரண விஷயமே கிடையாது. எவ்ரிடே என்னோட பெரிய பெரிய கிராட்டிடியூட் கண்டிப்பா எப்ப பேசும்போது நீங்க சொல்லுவீங்க, அது மூலமாவே என்னால புரிஞ்சுக்க முடியுது. பெரிய ஒரு சத்தியம், அது சத்தியம். ஏன்னா அந்த மாற்றம் வந்து எனக்கு எங்க இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறதும் இருக்கு. அந்த மாற்றத்தினால அவருக்கும் எனக்குமான நிறைய நெகட்டிவ் இருந்தாலும் அவரை நான் எப்படி பாசிட்டிவா பாக்குறேன், அவருக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய பாக்குறேன். இவ்வளவு சிம்பிளா சொல்லணும், ஒரே ஒரு விஷயம், இந்த சாரி சொல்றது, தேங்க்ஸ் சொல்றது, டு டூ லிஸ்ட் எழுதுறது, இது மூணுமே சின்ன குழந்தையில இருந்து என் பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த விஷயங்கள். அது இன்பார்ன் அந்த சாரி தேங்க்ஸ் இருக்கும். பட் டு டூ லிஸ்ட் பெருசா நான் பண்ண மாட்டேன். பட் அவர் அதை பண்ணுவாரு. இன்னைக்கும் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செலவு பண்ணிருக்கோன்னு கூட எழுதி வச்சிருப்பாரு. சோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நான் ரக்ஷா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கோணத்திலயும் நிறைய விஷயங்கள் அவரோட பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப அது எந்த அளவுக்கு வந்து நிக்குதுன்னா, அவரோட பாசிட்டிவ் இது நான் பார்க்க ஆரம்பிச்சதுனால பயங்கரமா என் மைண்டும் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அவர் என்னதான் நெகட்டிவா இருந்தாலும் இப்ப நான் கொஞ்சம் நிறைய கன்வின்சிங்கா அவர்கிட்ட இந்த மாதிரி போறதுனால அவரோட மைண்ட் செட் வந்து நிறைய இடத்துல சரி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருந்த ஒரு விஷயம் நான் ஆக்சுவலா ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா நான் எங்க சொந்த வீட்டுக்கு மூவ் ஆக போறோம் வெகு விரைவில். அதுக்கான ஒரு பெரிய பர்மிஷனே அவர் இப்ப கொடுத்துட்டாரு. அவரு கொடுக்காம இருந்ததுனாலயே நாங்க ஒரு 3-4 இயர்ஸா டிராக் ஆயிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப அது போராட்டமாவே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இது வந்து ஒரு விஷயம் உண்மையாவே இதெல்லாம் வந்து நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை இருந்தது. அவர் எங்க விட்டுட்டு தனியா போறேன், ஹோமுக்கு போறேன், அம்மாவே என்னை விட்டுட்டு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாரு. இந்த மேசிவ் சேஞ்ச் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது என் கூட என் ஃபேமிலியோட சேர்ந்து பயணிக்கிற எல்லாருக்குமே அது புரியும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம்
ஈவன் என்னோட சிஸ்டர் கூட உள்ள இருக்காங்க, அவங்களுக்கு கூட அது தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயங்கர சேஞ்ச் உண்டு பண்ணிருக்கு எனக்கு. அது பெரிய பெரிய வந்து ரக்ஷா எப்பவுமே அந்த இதுல எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஒரு ப்ரெஷியஸான ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. ஆஹ் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்ப ஏன் லாஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன்னா, சரி இருக்காங்க அவங்க மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுனால எனக்கு இது வந்து ப்ரௌட். இது வந்து என்னன்னா செஷன் ஸ்டார்ட் ஆகி இது தேர்ட் செஷன். நான் ரொம்ப ரொம்ப பெருமையாவும் ரொம்ப கான்பிடென்ட்டாவும் ரொம்ப நம்பிக்கையாவும் எல்லாருக்குமே சொல்றேன். ஃபர்ஸ்டா இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நான் சொல்றேன், மோஸ்ட் மோஸ்ட் என்ன சொல்றது, ப்ரெஷியஸான கிளாஸ். நம்ம கொடுத்துருக்கிற பேமெண்ட்டுக்கு இது வந்து சோ வர்த்தி. நான் அந்த பேமெண்ட்டை பத்தி தான் சொல்ல வரல, பட் அது வர்த்தா அப்படின்னு கேட்டா இட்ஸ் சோ வர்த்தி. ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து இப்ப தேர்ட் செஷன் வரைக்கும் ஒவ்வொரு செஷன்லயும் அவ்வளோ வேல்யூஸ். நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்து கொடுத்துருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் ஃபாலோ பண்றேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு இருக்கு. டீடாக்ஸ் விஷயமா இருக்கட்டும், டீடாக்ஸ் விஷயம் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, எனக்கு வந்து நீங்க சுந்தர் சார் இன்ட்ரோ கொடுத்துருந்தீங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல, அவரோட இதுல நான் ஜாயின் பண்ணி இப்ப வெரி ரீசெண்டா லாஸ்ட் மந்த் அவரோட ஜாயின் பண்ணி அதன் மூலமா ஐ எம் கெட்டிங் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். அதுவே ஒரு உங்க மூலமா ஒரு இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு ஆடடா, அதுவும் நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். அது ஏன் எனக்கு அது முக்கியமா பட்டுச்சுன்னா, நீங்க சொல்லியிருக்கீங்க சீக்கிரமா சாப்பிடணும் அப்படிங்கிறது. அந்த சீக்கிரமா சாப்பிட்றதையும் எப்படி பிளான் பண்ணி சாப்பிடணுங்கிறது அவரியரா கொடுத்தாரு. அதை ஃபாலோ பண்ண இப்ப ஆரம்பிக்கும் போது இன்னும் பெட்டரா இருக்காது. அதனால இப்ப இந்த சீக்கிரமா தூங்குறதுக்கான, இப்ப ஒருத்தவங்க கூட கேட்டாங்க எப்படி மணிக்கு முடிஞ்சு தூங்குறது அப்படின்னு சொல்லும் போது, நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த சந்திரவிபூஷன்ல ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸ்லீப் டைம், ஸ்கிரீன் டைம் கம்மி பண்றது, சீக்கிரமா சாப்பிட்றது, பிஃபோர் ஸ்லீப் ஒரு மெடிடேஷன் பண்றது, கிராட்டிடியூட் இது பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா நாங்க ஃபாலோ பண்றோம். அதை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பா 10 o'clock ஸ்லீப்புங்கிறது கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த இது அனுப்பிச்ச ரெக்கார்டிங் அனுப்பிச்சாருனாலும் அதுவும் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இந்த இயர் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி டிசம்பர் 2 யாரோ ஒருத்தவங்க, எனக்கு யாருன்னு தெரியல, சம்வே அவங்க யாருன்னு கூட தெரியல, ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கு அது வர்த்தா அப்படின்லாம் பேசினாங்க. அப்பவே கூட நான் இந்த விஷயத்த சொன்னேன். அவங்க எல்லாம் இதுக்கப்புறமால டிராவல் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எவ்வளவு வர்த் நம்ம கிளாஸஸ் எல்லாமே. மேனிஃபெஸ்டேஷன் மினிஸ்ட்ரி கிளாஸ் அப்ப ஸ்டார்ட் ஆச்சு, அப்ப பண்ண நீங்க கொடுத்துருந்தீங்க. அவ்வளோ வர்த்தி, அவ்வளோ வர்த்தி. என்ன சொல்றது, மோர் தேன் த மணி. நீங்க கொடுக்குற விஷயங்கள் இப்போ எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னோட திதி மூலிகை வரைக்குமே, திதி தேவதை மூலிகை, எனக்கு இருக்கிற என்னோட பிரச்சனைக்கான நீங்க கொடுக்குற மூலிகை விஷயங்களா இருக்கட்டும், எவ்ரிவேர் நீங்க கொடுக்குற அந்த வேல்யூ ஆஃப் த மணியை தாண்டி அதுக்கப்புறம் ஏதாவது அதுல ஒரு கன்சல்டேஷன் வேணும், ஒரு டிஸ்கஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு நீங்க கொடுக்குற ஒரு வேல்யூ வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கே பெரிய பெரிய நன்றி உங்களுக்கு கண்டிப்பாவே. ஏன்னா அது இல்லைன்னா அந்த கைடன்ஸ் அங்க கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போறதுங்கிறது ரொம்ப பெரிய அடுலா தான் இருந்திருக்கும். அது என்னோட பிரச்சனை. ஆப்வியஸ்லி என்னால பர்சனலா அதை ஷேர் பண்ண முடியாது, பட்டையும் அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு பல வருஷமா போயிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துட்டு இருக்கு. இறையருள் உங்க அருளோட கண்டிப்பா அது முடிவுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைய நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்றேன். என்னால அதுக்கு வந்து பெரிய ஃபேமிலி சப்போர்ட் எடுக்க முடியாத ஒரு பிரச்சனை அது. அந்த பிரச்சனையை நான் எப்படி ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து நான் ஓவர் கம் ஆகி வந்துட்டு இருக்கேன்னா, சத்தியமா சொல்றேன், அதுக்கு நம்மளுடைய கிளாஸஸ் இந்த 3 years நான் நம்மளோட கிளாஸஸ்ல கத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் வித் இந்த 3 months நான் போட்டுட்டு இருக்கிற நம்ம மூலிகையோட ஒரு பெரிய பெரிய பெனிஃபிட் தான். இல்லைன்னா இதை ஃபர்ஸ்ட் என்னால கடந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நானே அதை ரொம்ப வியந்து பாக்குறேன். அதுலயும் ஒரு சில விஷயங்கள் நீங்க எனக்கு வந்து ஒரு கைடன்ஸா கொடுத்துருந்தீங்க. அந்த கைடன்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இந்த பிரச்சனையை சொன்னா கூட இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் சத்தியமா கிடைச்சிருக்காது. அது உண்மையாவே பெரிய பெரிய விஷயம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பர்டிகுலரா சொல்லணும்னா so proud to be a part of AM Souls. உங்க கூட எல்லாம் டிராவல் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம். எப்பவுமே நான் சொல்றேன், உங்க அம்மா அப்பாவுக்கு கோடானு கோடி நன்றிகள், எங்களுக்கு உங்களை கொடுத்ததுக்கு. கண்டிப்பாவே நன்றிகள் கிருத்திகா, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு. எல்லா விஷயங்களும் சீக்கிரமா முடியும். இல்ல குருவே, இன்னும் நிறைய இருக்கு. நீங்க சொன்னீங்க நாங்கெல்லாம் ரோல் மாடலா இருக்கணும்னு சொன்னீங்க. சத்தியமா அது வந்து எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பொறுப்பு. அது இன்னைக்கு நீங்க எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா, எங்க எல்லாருக்குமே நீங்க குறிப்பிட்டு சொல்ற நாங்க எல்லாருமே எங்களுக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு. நம்ம இதுல இருந்து நாங்க இனி இந்த பொறுப்பை நாங்க சேர்த்து எடுத்துக்கிறோம். கண்டிப்பா அதை வந்து செயல்படுத்துவோம். கண்டிப்பாவே ரொம்ப நன்றி. நான் உள்ள கிளாஸ்ல இல்லாதப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நீங்க சீக்கிரமா வரணும்னு தான் என்னோட விருப்பம். இன்னும் பல விஷயம் நன்றி நன்றிகள். நன்றி குருவே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.
ஓகே. ஜோஸ் பேசணுமா? ஓகே. அதுக்கு முன்னாடி ரம்யா அவங்களோட வீடு கண்டிப்பா சீக்கிரமா விற்கும். அந்த இடம் சீக்கிரமா அதான் இருக்கும். வீடும் சீக்கிரமா வாங்குவீங்க. இறைவன்ட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் பிரவீன் அவர்கள்கிட்ட வீடு பத்தி கேட்டிருந்தீங்க. ஒரு வீடியோ வந்து வீடியோவா எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். முடிந்தால் சீக்கிரமா வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஓகே, டன். ஓகே, ஜோஸ் அவர்கள் பேசணுமா? ஜோஸ் அவர்கள். ஓகே. ஸோ அவங்க பேசுறதுக்கு முன்னாடி இந்த 60 பேர் வந்து லிஸ்ட் சொல்லியிருந்தேன். யார் யாருன்றது உள்ள இருந்தவங்களுக்கு தெரியும். அவங்களோட நேமும் நான் வந்து லிஸ்ட் பண்றேன். 61 பேர் அந்த நேமும் லிஸ்ட் பண்றேன். நீங்க இந்த வர இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் ப்ரோக்ராம்ல 14 டேஸ் ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 1000 ருபீஸ் மைனஸ் பண்ணுவாங்க. நீங்க ஆஃபீஸ் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களை வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. தாராளமாக நீங்க கலந்துக்கலாம். அதை எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணணுன்றது உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க டிஸ்கவுண்ட் கூப்பனும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நன்றிகள். சொல்லுங்கம்மா ஜோஸ், சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாம். 10:30க்குள்ள கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ். ஒண்ணும் இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பிரபான்றவங்க கால் பண்ணியிருந்தாங்களே, கிறிஸ்டின் சொல்லிட்டு, அவங்களுக்கு நான் உங்க மூலியமா ஒண்ணு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்களே சொல்லிட்டீங்க கிறிஸ்டின் சொல்லிட்டு. இப்ப நான் ஐயா கோயிலுக்கும், அதாவது வள்ளலார் கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் நடுவுல தான் நம்ம வீடு. இதுக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துல இருந்தேன். இப்ப ஐயா கோயில் பக்கத்துலயே வீடு இருக்கணும்ட்டு இங்க ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து இங்க இருக்கோம். இப்ப என்னன்னா, சர்ச்சில் நடக்கிற அத்தனையும் என் காதுல விழுது. ஐயா கோயில்ல அருப்பெருஞ்சோதி அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அந்த மந்திரம் ஓடும், அதுவுமே எனக்கு கேக்குது. ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி வள்ளல் பெருமாள் வந்து எனக்கு ஆட்கொண்டாரோ, வள்ளலார் மட்டும் என்ன ஆட்கொண்டு இப்ப பாத்தீங்கன்னா காலைல எழுந்தா பதிகம் படிக்காம நான் எந்த வேலையுமே பண்றது இல்லை. பதிகம் படிச்சுட்டு தான் அடுத்து திதி தேவதை. பதிகம் படிக்கலைன்னா, அதாவது கோளறு பதிகத்துல இருந்து கடன் சுமை, அதுக்கப்புறம் நம்ம குருவருள் வேண்டிய அதுக்கு நமச்சிவாய வாழ்க அந்த மந்திரம், இது மாதிரி ஒரு 6-7 இது இடரினும் தளரினும் எனதொரு நோய், அது கடன் பதிகத்துக்கு மெய்யை புடி பூசி ஒரு நம்பி அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும். எல்லாமே அந்த கடன் சுமைக்காக தான். அதே ஒரு 5 பதிகம் இருக்கு இப்போ அதுல. இவங்க சிவனடியார்கள் தான் எனக்கு அந்த புக்கு கொடுத்தாங்க. அதாவது கிறிஸ்டினா பிறந்த எனக்கு டோட்டலா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்னால திருப்பி அந்த பக்கம் போக முடியல. பக்கத்துல சர்ச்சு இருந்தாலும் போக முடியல. ஆனா என்னெல்லாம் இப்ப நாளைக்கு பூசம், நான் ஐயா கோயிலுக்கு தான் போகணும்னு என்னோட மைண்ட் வந்து இருக்கு. இப்ப அவங்க ஒன்ஸ் வந்து முன் ஜென்மத்துல நம்ம ஏதோ ஒரு இதுல நம்ம இதுல இருந்ததால அந்த ஒரு கரெக்டான அந்த கனெக்ஷன் வரும்போது நம்ம அதை வந்து பிடிச்சிட்டு அடுத்தடுத்த இதுக்கு நம்ம வந்து போதுக்கணும். ஏன்னா அந்த சிஸ்டர் வந்து லைட்டா தயக்கம் இருக்கு. நான் இப்படி இருந்துட்டு இப்படி இருக்கனே அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏஎம் சோல்ஸ் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். அப்போ பாப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணியிருந்தேன் நான். அப்போ நீங்க வந்து இந்த இது நீங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்க. நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அது தவிர்த்து நான் கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்றதால, அது மீன் குழந்தைக்கு ஒண்ணு அப்படின்னாக்கா மென்டலி நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஏன்னா அவங்க அப்பாவோடைய ஒரு ஆதரவு வந்து எங்களுக்கு இல்லை. நான் வந்து அதுக்கப்புறம் ஹீலிங் எடுத்துக்கிட்டு நான் வந்து விழுப்புரத்துல தங்கிதான் பாப்பா 1 வருஷம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் மூலயமா படிக்க வச்சுட்டு ஏஎம் சோல்ஸ் கிளாஸ் 21 டேஸ் அட்டன் பண்ணிட்டு அடுத்த வாரமே நான் என்னன்னா திருப்பியும் வடலூர் வந்துட்டேன் ப்ரோ. திருப்பியும் வாடகை வீடு எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். அது ஒரு எனக்கு ஒரு அற்புதம். எனக்கு இந்த அதாவது அடுத்தடுத்த இது நம்ம இதுதான் அப்படின்னு நம்ம வந்து பிடிச்சிட்டு இல்லாம இறைவன் நம்மளுக்கு யார் மூலியமா நம்மளுக்கு வராங்க அப்படின்னா, இப்ப நான் பரம்பலூர் ஃபவுண்டேஷன் வந்து அடுத்தது உங்களை நான் மீட் பண்ணா உங்களோட இது எனக்கு கிடைச்சது. இப்போ இதுல நான் வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இதையும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப இந்த சந்திர விபூஷணை வந்து நான் இப்பதான் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து நான் நடுவில் நிறைய கிளாஸ்ல கொஞ்சம் ஃபினான்ஷியலா என்னால வந்து ஜாயின் பண்ணாம முடியுது. அது மற்றபடி நான் திதி தேவதை நம்ம 2-3 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டோம், ஆனா நம்ம வாங்காம இருக்கோமே அப்படின்ற ஒரு இதுல ஓலைச்சூடி திருச்சி போய் நான் நிறைய செலவு பண்ணி அவங்க அதுல இருந்து டைம் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் நான் ஆபீஸ் நம்பருக்கு இது பண்ணி இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அந்த சிஸ்டர் வந்து என்ன நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது. God is allowing to say something to us. அதை நம்ம வந்து பிடிச்சிட்டு அடுத்தடுத்த இது போயிட்டே இருக்கணும். ஜீசஸை விட்டு நம்ம விட்ட போயிடுறோம் அப்படின்னு அவங்க வந்து நினைக்க கூடாது. நான் அவங்களுக்கு அதான் அந்த தயக்கத்தை விட்டு அவங்க முதல்ல வெளியில வரணும்.
இன்னும் நிறைய வந்து இப்போ உங்க மூலியமாலாம் நிறைய பேர் வந்து வெளியில வந்திருக்காங்க. நிறைய ஃபேமிலி ட்ரபிள்ல இருந்தோ இல்ல வந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்தோ இப்போ இந்த 10 days சேலஞ்சில் கூட எனக்கு இதுல ஒரு மாற்றம் நடக்கணும். 21 days இதுக்கு அப்புறம் இதான் 2வது கிளாஸ் நான் இப்போ உங்களுக்கு அட்டன் பண்ணது. அப்பயே எனக்கு அவ்வளோ மாற்றம் நடந்தது. ரொம்ப நாள் ஆச்சு கேப் விட்டுட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப ஆசையா தான் நான் இப்போ இதில் வந்து கலந்துக்கிட்டேன். இப்போ அந்த சிஸ்டருக்கு என்னன்னா இப்போ அவங்க இன்னும் வந்து நிறைய வந்து இறைவனை பத்தி அது சிவனா இருக்கட்டும் முருகரா இருக்கட்டும் அவங்க ஷி இஸ் கெட்டிங் கம்யூனிகேட்டட் கனெக்ட் ஆகுறாங்க. அவங்க இன்னும் திருப்பி அதை விட்டு நிறைய வரணும். அதான் என்னோட ஆசை. அது உங்க மூலியமா நான் உங்களுக்கு ஏன்னா நான் அவங்கள்ட்ட டைரக்டா பேச முடியாது இல்லையா, அதனால உங்க மூலியமா நான் சொல்லிக்கிறேன். நன்றிகள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்ஸ் பார். ஓகே. நிருநேஸ்மா நாளைக்கு பேசலாம். பிரவீன் மட்டும் பேசிட்டு சொல்லுங்க. குருஜி இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு மேடம் பேசியிருந்தாங்க ஜஸ்ட் ஒரு இதுக்காக இந்த அமௌண்ட் பத்தி சொல்லியிருந்தாங்க. நானும் ஒரு சம் குருஜியோட கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு 2 daysனா ஒரு 10,000 rupees சார்ஜ் வருது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு 25,000, அதுக்கு அடுத்த கிளாஸ் 40,000 மாதிரி வருது. அந்த 10,000 வேற இடத்துல அட்டெண்ட் பண்ணது. ஓகே. ஆமா ஆமா வேற இடத்துல அட்டன் பண்ணது. அதான் பார்த்தேன். நம்ம கூட இந்த சார்ஜஸ்ல வாங்குனதே. ஓகே. ஆமா அதுக்காக சொல்றேன். ஓகே. அந்த 10,000 கொடுத்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம் குருஜி. அப்ப அது வரையும் நமக்கு அந்த பெரிய அமௌண்ட் அது தெரியுது. கொடுத்து அட்டன் பண்ணி முடிக்கிற டைம்ல அது 10,000 அது வர்த்தே இல்ல. மினிமம் 1 lakh கொடுக்கலாங்கிற ஒரு ஃபீல் இருக்கு குருஜி. அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 25,000 இமீடியட்டாவே நம்ம புக் பண்றோம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணா இதுக்கு 25,000 வர்த்தே இல்ல, மினிமம் 2 lakhs கொடுக்கணுங்கிற ஒரு இது வருது. அந்த இதுல வந்து நீங்க பண்ற ரொம்ப அநியாயி குருஜி. இந்த அமௌண்ட் இவ்வளவு நாலேஜ் கொடுக்குறீங்க. ஆனா ரொம்ப யாரும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா தெரியல. வெறும் 350 rupees இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் இத்தனை 10 days 10 hoursங்கிறது வந்து பெரிய விஷயம். நிறைய அவங்களும் ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து அந்த மினிமம் அமௌண்ட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு இது பண்றீங்கிறது வந்து இட்ஸ் பெரிய விஷயம் குருஜி. ஏன்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த மாதிரி இதுன்னா கஷ்டமா இருந்தாலும் பண்றவங்க தான் பண்ணுவாங்க. இதுல வந்து ஸ்மால் அமௌண்ட்டுங்கிறதுல எனி டைம் நம்ம ஒரு நாள் செலவு பண்றதுதான். எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்கான ஒரு இதா நீங்க இருக்கீங்க. ரொம்ப நன்றி குருஜி. அது இந்த இன்சிடென்ட் மட்டும் இது பண்ணதான் இது பண்ணேன். நன்றிகள். ரொம்ப சந்தோஷம் பகிர்ந்துட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல. ஏன்னா இதை பத்தி இந்த அமௌண்ட்டை பத்தி பேசினாலே ஒரு குற்றவாளியா என்னை ஜோடிச்சிருவாங்க. அதனால இதுக்குள்ளேயே நான் போறதே கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். நன்றிகள். ஏன்னா ஏகப்பட்ட பேர் பிரவீன் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்கிறாங்க. 1 lakh rupees கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, 2 lakhs rupees கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதில் கிடைச்ச இன்ஃபர்மேஷனை விட எனக்கு இதில் நிறையவே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக தான் பார்க்குறேன். சார்ஜ் பண்ணவங்களையும் நான் அதுவாக பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு இடம்னா இப்போ நம்ம எதையுமே ஈஸியாக கால்குலேட் பண்ணிட முடியாது. என்ன இவங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. பின்னாடி போய் பார்த்தா அதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலைகள் நடக்கும். அந்த காசை வேற எதுக்காவது ஒன்றுத்துக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஹோட்டல் எடுத்து பண்ணுறாங்கன்னா அந்த 5 star ஹோட்டலுக்கே 4 lakhs நம்ம வந்து செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு பிளேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா சாப்பிட்றது மதியத்துக்கு எடுத்தீங்கன்னா 2,000 to 2,800 வரைக்கும் கூட பிளேட்ஸ்க்கு இது பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க 5 star ஹோட்டல். அதனால நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. பின்னாடி வரக்கூடிய வாலண்டியர்ஸ் 30 பேர் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா வாலண்டியர்ஸை பார்த்துக்கணும். அவங்க ஒரு பிளேட் எடுத்தாங்கனாலும் அவங்களுக்கு ஒரு 2,800 3,000 போகும். அதனால அதெல்லாம் நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்கு பிரவீன். அண்ட் வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து அனுப்புங்க, நான் பார்க்குறேன். ஓகே, நன்றிகள். லவ் யூ ஆல், டேக் கேர். குரூப்பில் ஆல்ரெடி வந்து அட்டண்டன்ஸ் ஷீட்டும் போட்டேன். என்னை திட்டிகிட்டே இருந்திருப்பீங்க, போட்டுன்னா கிளம்பிடுவோண்டா அப்படின்னு. அதனால் அட்டண்டன்ஸ் ஷீட்டும் போட்டாச்சு. அண்டு குரூப்பில் வந்து இமேஜும் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. அட்டண்டன்ஸ் பண்ணிவிடுங்க. இமேஜ் எடுத்து இன்ஸ்டாகிராம்லையும் அண்ட் வாட்ஸ்அப்லையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. மீண்டும் எப்போ சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ நிச்சயமாக சந்திப்போம். குருவினர்களால் மீண்டும் சந்திப்போம். நன்றிகள். குருவே சரணம். அந்த பிரம்ம முகூர்த்தம் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ப்ரோக்ராமோடது 14 days. ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. மேலும் விவரங்கள் அதை பற்றி வேணும் அப்படின்னா பிரவீன் அதை ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி எனக்கு புரியல. வேற எதுவும் கேள்வி இருந்ததுன்னா கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா ஆஃபீஸ் நம்பர் தொடர்பு கொண்டுங்க. நன்றிகள். குருவே சரணம். லவ் யூ ஆல், டேக் கேர். நன்றிகள். லவ் யூ ஆல். குருவே சரணம். நன்றி. குருவே சரணம். நன்றி. ரொம்ப நன்றி நன்றிகள் தம்பி.